நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நான் பவர்ட் பை எல்டியா, கோ-பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். அனைவருக்கும் நீயானா குழுவினுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நியூ இயர்ல ஃபர்ஸ்ட் ஷோ இதான். அது ஒரு 365 நாள் அல்லது 366 நாளுக்கு அடுத்து இன்னொரு நாள் தான் அப்படின்னாலும் கூட அது 1ஆம் தேதி அப்படிங்கிறப்ப அதுலேருந்து ஒரு ஃப்ரெஷ் லைஃப் தொடங்குறதா நம்ம நினைக்கிறோம். போன வருஷம் சில விஷயம் நான் எதிர்பார்த்தேன், அது இந்த வருஷம் அது நடக்கணும் அப்படின்னு ஏதோ ஒன்று ஒரு புது ஐடியாவை பற்றி ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கு. அதில் இந்த கியூரியாசிட்டியோடுங்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கு. அதில் முக்கியமான இடம் இந்த ஜோதிடத்துக்கு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஜோதிட வல்லுநர்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் அறிவியல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவாதம்லாம் அப்பாற்பட்டது. அது மாதிரி நம்ம நிறைய ஷோ நடத்தியிருக்கோம். பட் ஒரு முழுக்க கியூரியாசிட்டி அடிப்படையில் ஒரு புது வருடம் தொடங்குகிறது என்றால் ஒரு சாமானியனுக்கு இந்த வருடம் தன்னுடைய ராசிக்கு எப்படிப்பட்டதாக இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எப்பொழுதும் இருக்கிறது. பத்திரிகைகள் எடுத்துட்டோம்னா இப்போ பெரிய ஆங்கில பத்திரிகைகளில் தொடங்கி எல்லா பத்திரிகைகள்லையுமே ஒவ்வொரு ராசிக்கும் எண்ணம் இருக்கு அப்படின்னு ஜோதிட ரீதியாக கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா மக்கள்கிட்ட இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. இந்த ஷோவை பார்க்குறவர்கள் அந்த கியூரியாசிட்டி அடிப்படையிலேருந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா உங்களுக்கும் சரி, பார்க்குறவங்களுக்கும் சரி, இந்த ஷோவில் கலந்துக்கிறவங்களும் அந்த மாதிரியான ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும். அதுதான் இன்றைய நீயானாவுடைய ஷோ. எந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருடம், 2014ஆம் வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பை அடிப்படையாக கொண்டது இந்த புதிய வருடத்தில் தொடங்கும் இந்த முதல் நீயா நானா. ஓகே, இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும் நம்ம போகிறதுக்கு முன்னால் முதல்ல இங்கேருந்து ஆரம்பம். இந்த பக்கம் முழுக்க எல்லாரும் தமிழ்நாட்டுடைய ஜோதிடர்கள், அவ்வளோ பேருமே ஜோதிடர்கள். இந்த பக்கம் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பல்வேறு தரப்பட்ட மக்கள். ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் நம்ம ஒரு அடையாளம் வச்சுருக்கோம். இப்படியெல்லாம் இருந்தால் அவங்ககிட்ட நான் நம்பி போவேன். எப்படியெல்லாம் எடை போடுவீங்க ஒரு நல்ல ஜோதிடர் அப்படிங்கிறதுக்கு? நீங்கள் என்னென்ன விஷயத்த எடை போடுவீங்க? பேசிக்கலி எவர் ரொம்ப செலவு கம்மியா பாக்குறாரோ அவர்கிட்ட போவோம். மெயினா செலவு கம்மியா, அதாவது ஃபீஸ் கம்மியா வாங்குற ஆள்கிட்ட போவீங்க. அவர்கிட்ட போவோம். ஓகே, அடுத்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நெய்பர்ஸ் இந்த ஜோசியத்தை போனால் நல்லா பார்க்குறாரு அப்படி சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஜோசியக்கார்ட்ட போயிட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் அவர்கிட்ட போவீங்க. ஓகே, நான் பர்சனலாக பார்த்த ஜோசியர் வந்து நான் பாஸ்ட் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன், இதை உண்மைன்னு நம்பினீங்கன்னா கன்வியூ பண்ணுறேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொன்னால் நான் ஜாதகத்தை நான் பார்க்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி அது மாதிரி பாரம்பரிய வழியாக இருப்பாங்க. அது மாதிரி இருந்தா பாஸ்ட கரெக்டா சொல்றேன். நீங்க நான் இது உண்மை நம்புனீங்கன்னா கன்வியூ பண்ணுங்க. நான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போயிருங்க. நீங்க நம்ப வேண்டாம், பைசாவும் தர வேண்டாம். ஓகே, பேசிக்கலி அப்பியரன்ஸை வச்சு சொல்லலாம் சார். நெற்றியில் நீண்ட நாமமும் தாடையில் நீண்ட ரோமமும் இருந்தால் எனக்கு டப்பு நம்பிக்கை வந்துடும். ஓகே, கரெக்டாக அடிக்கிறாருப்பா. நெற்றியில் நீண்ட நாமமும் தாடியில் ஒரு தாடி ரோமமும் இருந்தா ஜோசியக்காரருக்கான அடையாளம். ஓகே, ஒரு சில ஜோசியக்கார் வந்து ஒரு நாளைக்கு 5 பேர் தான் பார்ப்பாரு, அதுக்கு 5 பேருக்கு பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஜோசியார்ட்ட போவோம். ஓகே, அந்த மாதிரியான ஜோதிடர்கள் விரும்புறீங்க? பரம்பரை ஜோதிடர்னு இருக்காங்க சார். பரம்பரை ஜோசியம். ஆமாம், தாத்தா அப்பா பையன். அப்புறமா விசாரிப்போம், என்ன அவர் கரெக்டாக சொல்கிறாரா அப்படின்னு விசாரிச்சுட்டு அந்த விசாரிக்கிறதும் நமக்கு நம்பிக்கைன்னு முதல் தடவை போனோடனே நமக்கு நம்பிக்கை வந்து நம்மளும் நிறைய பேருக்கு சொல்லுவோம். அதே தலைமுறையாக ஜோதிடம் பார்க்குறவங்க. ஓகே, வேற பாசிட்டிவ் தேடி போகிறோம். நம்ம நெகட்டிவ் நிறைய சொல்லாதவங்கள்ட்ட. ஓகே, அந்த மாதிரி யாரும் நெகட்டிவ் சொல்லாதவங்க யாரோ அவங்கள்ட்ட ஆர்வமாக போகிறது உண்டு. ஓகே, நம்ம இந்த வருஷம் வந்துருவோம். இந்த 2014ஆம் ஆண்டு என்னென்னலாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது நான் சொல்கிறேன்ப்பா, 2014 இது நடக்கும். இந்த ஆண்டு நவம்பர் 25 செவ்வாய் கோள்கள் எதிர்நோக்கி இருப்பதனால புயல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு நிறையா. குறிப்பாக ஆந்திரப்பா கடற்கரையில் கடுமையான புயல்கள் ஏற்கனவே இந்த ஆண்டு தாக்கி இருக்கு, அதை விட கடுமையான புயல்கள் தாக்குவதற்கு நிறைய வாய்ப்பும். ஓகே, கடுமையான புயல் தாக்கும் வாய்ப்பு. அடுத்து பின்னால் கொடுங்க. நவம்பரில் கடுமையான புயல் தாக்கும் வாய்ப்பு. அப்புறம் இதான் 2014 கோச்சாரம். இந்த கணக்குப்படி செவ்வாயும் சனியும் தனுசு ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக வடமேற்கு திசையில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. மத கலவரங்கள் சற்று ஓய்ந்து காணப்படும். என்னங்க? மத கலவரங்கள் அதிகமாக நடக்காது. இந்த வருஷம் வந்து 1984 சனி ராகு வந்து துலாத்தில் இருந்தது. இந்த கிரகங்கள் நிலை வந்து சனியும் ராகும் துலாத்தில் இருக்கிறதுனால யாராவது ஒரு தலைவர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ஓகே, பக்கத்தில் நான் வயலன்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு இந்த வருஷம் இடம் இல்லை. காரணம் என்னென்னா, பரோபகாரம்னு ஒரு விஷயம் வந்து இந்த இயரில் வந்து எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் வரும். நிறையா பேர் ட்ராவல் டூரிசம் வந்து அதிகமாகும். இட்ஸ் பீஸ்ஃபுல். ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லிக்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்கிறேன்.
அவர் கூட அரசியலுக்கு வரலாம். அந்த மாதிரியான நேரம் இது. 2014 என்ன ஸ்பெசிஃபிக்கா சனி ராகு சேர்க்கை இருக்கிறதுனால பாகிஸ்தானும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்து இந்தியாவை தாக்க வரும். நீங்க அடிப்படையா ஒரு காமனான விஷயத்தை பாருங்க, எல்லாமே பொருளாதார ரீதியாக மேல வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக்சுவலா நீங்க அதுல தான் இப்ப அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இந்தியா மேல அட்டாக் பண்ணும் அப்படிங்கலாம் நிச்சயமாக அது நடக்கும்ங்கிறது நம்ம கணிப்பு. நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லிடலாம். என்னுடைய கருத்துக்களை பார்ப்போம். இது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. என்னுடைய கணிப்பினுடைய விசேஷம் தான். சரி, ஓகே. பின்னால ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த எக்கானமி டெஃபினட்டாக இந்த வருஷம் டேர்ன் ஆக போகிறது டுவர்ட்ஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ். இந்தியன் ருப்பி இன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கோ பை த எண்ட் ஆஃப் த இயர் ருப்பியினுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த வருடம் என்ன அப்படின்னா நிறைய மழை பெய்யும், ஆனால் கடலில் பெஞ்சு தானியம் மற்ற இது நம்ம உணவத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதை வந்து முன்னாடியே வந்து கவர்மெண்ட் பார்த்து சேமிச்சுக்கிட்டாங்கன்னா வந்து நமக்கு வந்து சரியா இருக்கும். நான் அடுத்த ஸ்ட்ரைட் கேள்விக்கு வந்துடுறேன். எங்க எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய கேள்வி, எந்த ராசிக்கு பெஸ்ட், எந்த ராசிக்கு வர்ஸ்ட் 2014? அவ்வளவுதான். ரிஷப ராசி பாசிட்டிவ். ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இப்போ மேசமும் மீனமும் விருச்சிகமும் நெகட்டிவ்ஸ்ல இருக்குது. மேஷம், விருச்சிகம், மீனம் நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே. பின்னால வேற எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்கும், எந்தெந்த ராசிக்கு மோசமா இருக்கும்? ரிஷபராசி ஃபர்ஸ்ட், அந்த 100% 80% சொல்ற மாதிரி. ரிஷபம் கன்னிக்கு வந்து லாபஸ்தானத்துல குரு இருக்கறனால குருன்றது பொன்னவன்வாங்க, பண விஷயம் சம்பந்தப்பட்டது. அதனால அவங்க லாபம் வரும். பிளஸ் கன்னிராசிக்கு 7 சனி விடுது. ஸோ அதனால அவங்க கன்னிராசி பீக்ல இருக்கு. 3வது லெவல்ல பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா மகர ராசிக்கு 7ல குரு வருவாங்க. அதுவும் ரொம்ப சூப்பர். ஓகே. அப்ப யாருக்கெல்லாம் மோசமா இருக்கு? இப்போ தனுசு ராசி கொஞ்சம் வர்ஸ்ட் சார். அதே மாதிரி கும்ப ராசிக்கும் நல்லா இல்லைங்க. கும்ப ராசிக்கும் நல்லா இல்லை. ஓகே. தனுசுக்கு கும்பத்திற்கு நல்லா இல்லை, கன்னிக்கும் ரிஷபத்திற்கும் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். வேற அதே போல் இந்த வட்டம் பாதிக்கப்படக்கூடிய அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரே ராசின்னு சொன்னால் தனுசு ராசி தான். சிறப்பான ராசின்னு சொன்னால் அது மகர ராசி தான். அடுத்தது மிதுனம், மீனம் 2 ராசிகளும் உச்சமான நல்ல பலன்களை அச்சமின்றி தரும். ஓகே. தனுசும் சிம்மமும் அச்சமில்லாத பயமான பலன்களை தரும். சார் ரிஷப துலாம் சூப்பராக இருக்குங்க சார். ரிஷபம் துலாம் சூப்பராக இருக்குங்க சார். அதுக்கப்புறம் மேஷம் நல்லா இருக்காது, விருச்சிகம் நல்லா இருக்காது. இந்த 2 நெகட்டிவ், இந்த 2 பாசிட்டிவ். ரிஷபம் துலாம் நல்லா இருக்கும் சார். மேஷ ராசி, ரிஷப ராசி, மீன ராசிக்கும் ஓரளவு நல்லா இருக்கு. மேஷம், ரிஷபம், மீனம் நல்லா இருக்கு. கன்னியா ராசி கொஞ்சம் பாதிக்கப்படுது, மிதுன ராசி கொஞ்சம் பாதிக்கப்படுது. கன்னி பாதிப்பு, மிதுன பாதிப்பு. துலாத்துக்கு நல்லா இருக்கு. அவங்கள்ட்ட கொடுங்க. நேர் ஆப்போசிட்டா சொல்றாரு சார். எப்படின்னா இல்ல அவருக்கும் தெரியும், ஜோஷியும் தெரியும். இல்ல சொல்றேன் சார். அதனால கூட்டி வந்து சார் 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். ஜோதிடர்களுக்கு அனைத்துக்கும் தெரியும். 11 இடம்ன்றது லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல குரு உச்சமா போறாரு. சாதாரணமாவே 11ல குரு வந்தாலே பெரிய விசேஷம். அதுல வேற குரு உச்சம்ன்றது கோல்டுக்காரன். அவனே பவரா லாபஸ்தானத்துல இருக்கும்போது கண்டிப்பா கண்டிக்க ரொம்ப தப்பா சொல்றாருங்களா? எனக்கு தெரியாதுங்க சார். என்னோட ஒபினியன் சார். நீங்க ஒபினியன் கொடுங்க. கன்னி ராசியில செவ்வாய் இருக்கு. ரெண்டாவது கன்னி ராசியில ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஜூலை வரைக்கும் செவ்வாய் இருக்கு. அதனால செவ்வாய் இருக்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு உடல் உபாதைகளும் மிச்ச டென்ஷன்களும் இருக்கு. ஓகே. அடுத்து 2வது பார்ட்ல என்னதுன்னா ராகு ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணும்போது அங்கேயும் டென்ஷன் இருக்கு. ஸோ பெரிய அளவுல நன்மையை சொல்ல முடியல. நான் யாருக்கும் தீமை சொல்லணும்னு விரும்பல. பட் கிரகத்துடைய நிலைகள் வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால நான் சொல்ல வரேன். இதுல மெஜாரிட்டி யார் கை தூக்க சொல்லுங்க. அப்படி வச்சிடலாமா? ஓகே. இந்த வருடம் மேஷத்திற்கு மோசம் என்பவர்கள் கை உயர்த்தலாம். இதெல்லாம் நான் கேட்கலங்க. ஒரே நிமிஷம். சண்டையெல்லாம் நான் போடவே இல்லைங்க. பஞ்சாயத்து உங்க 2 பேருக்குள்ளேயும் தான். பொது வாக்கெடுப்புக்கு கோரியதும் அவங்க தான். நாங்க ஜஸ்ட் விசிட்டர்ஸ், பார்வையாளர்கள், அவ்வளவுதான். இப்போ அவங்களே சொன்னாங்க, வேணா கேட்டுக்கங்க எல்லாட்டேன்னு. வாக்கெடுப்புக்கு தான் போறோம். 2014ஆம் ஆண்டில் கன்னி ராசிக்கு அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. அவ்வளவுதான். ஓகே. 3, 6, 9. ஓகே. அப்ப மேஷ ராசிக்கு சுமாராக இருக்குங்கிறவங்க எவ்வளவு பேர்? ஆக பெருவாரியானவர்களுடைய கணக்குப்படி கன்னி ராசிக்கு நல்லா இருக்கும். ஓகே. உங்களுடைய அவர் நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? இல்ல நீங்க எந்திரிச்சு கை தட்டிக்கங்க, தப்பு இல்லை. இப்ப நீங்க சொன்னதை ஏங்க ஒட்டுமொத்த ஜோதிடர் குழுமமே ஒத்துக்குச்சு நீங்க சொன்னதே. இப்போ ஜோதிடம் என்பது உண்மையா பொய்யா அல்லது அது சரியா தவறா என்கிற வாதங்களுக்குள் அல்லாமல் இதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும் என்கிற ஒரு தனி மனிதனின் சின்ன கியூரியாசிட்டியை மட்டும் முன்வைத்து இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டிஆ கோ-பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு வருடத்தினுடைய துவக்கத்துல நிறைய ரெசல்யூஷன்ஸ் நிறைய பேர் எடுப்பாங்க. நிறைய பேர் இந்த வருஷத்துலேருந்து என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒரு திட்டம்லாம் கூட திட்டுவாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி மனிதனுக்கு ஒரு கியூரியாசிட்டி, ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த வருடம் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வருடமாக இருக்கும், 2014 என்பது எனக்கு ஃபேவரா இருக்குமா, இல்ல சுமாரா இருக்குமா, இல்ல பிரச்சனைக்குரியதா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத எல்லா தரப்புப்பட்ட மக்களுமே கொஞ்சம் விரும்பத்தான் செய்யறாங்க. ஒட்டுமொத்த இந்திய தேசமும் இப்படியான ஒரு எதிர்பார்ப்பை தன்னுடைய மனதுக்குள் ஏதோ ஒரு இடத்தில் வைத்திருக்கிறது. அதனுடைய சின்ன அவுட்புட்டா, அதனுடைய ஒரு சின்ன வடிவமாக இன்றைய நீ நான் பயணிக்கிறது. பேசலாம். மங்கள்யான் செவ்வாய் கிரகத்திற்கு சென்று சேருமா? நிச்சயமாக சென்று சேரும். ஓகே, வேற? மங்கள்யான் செவ்வாய்க்கிழமை அனுப்பப்பட்டது, செவ்வாய் ஓரையில் அனுப்பப்பட்டது. நிச்சயமாக நமக்கு ரிசல்ட், நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அதே அந்த நாள் நிச்சயமாக செவ்வாய்க்கிழமையாக தான் இருக்கும். நிச்சயமாக சென்று அடையும். நாகப்பட்டினம் பேரம்பலவாணன் பாரம்பரிய ஜோதிடர். செவ்வாய் கிரகத்தில் உள்ள மனிதனை கண்டுபிடிக்கும் நம்மளுடைய இந்திய கோள். செவ்வாய் கிரகத்தில் இருக்க மனிதனை கண்டுபிடிக்குமா? மங்கள்யான் செவ்வாய் கிரகத்திற்கு வெற்றிகரமாக போய் சேருங்கிறவங்க எவ்வளவு பேர்? ஓகே. இப்போ எல்லாரும் சொல்லும் பொழுது போன ராசி கூட எல்லாரும் பார்த்து சொன்னாங்க. ஆனால் அந்த ராசியில் ஒவ்வொரு பாதங்கள் இருக்கு, ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கு. ஒரே நிமிஷம், இப்போ உங்க ராசி பரணி அப்படின்னா அந்த நான் சொல்றேன், முதல்ல நானே சொன்னேன், ஒரே நிமிஷம் புரிஞ்சுக்கங்களேன். கோபிநாத் இந்த ராசிக்காரு, இந்த நட்சத்திரம், இந்த லக்னம், இந்த தசாபுத்தி நடக்குது, அவருக்கு கிரக நிலைகள் இப்படி இருக்குன்னு பார்த்தெல்லாம் பேப்பர்ல எழுதுறது இல்ல தினந்தரி. அப்ப மட்டும் அப்புறம் அது சரிங்க, அது யாருமே எழுத்தது இல்லை இது வரைக்கும். பேப்பர்ல வாரம் வந்துட்டு தான் இருக்கு. வருஷம் புதுசா புக்கு போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. இங்க இருக்கவங்களே சில பேர் இந்த வருட ராசி பலன் ஒரு புக்கு போட்டிருக்கீங்க. அதெல்லாம் பொய்யா? இது மக்களை ஏமாற்றும் செயல். இந்த பொது பலன் சொல்றதெல்லாம் மக்களை ஏமாற்றும் செயல்னு எவ்வளவு பேர் சொல்லுவீங்க? இவ்வளவு பேர் சொல்றீங்களா தமிழ்நாட்டுல? அப்ப நீங்க எல்லாருமே நேரம் பொது பலன் சொன்னீங்களா? அது கண்டிப்பா ஒவ்வொருத்தருடைய கருத்து வேற. அது ஏற்றுக்க முடியாது, தவறு. இது பொதுப்பலையான பலன் தானே ஒளி, ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பாக பாதிக்காது. அது தனிப்பட்ட முறையில் இப்போ ஒன்றும் இல்லை சார், நாங்களே சொல்கிறோம் சார், திருமணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தாக்கா என்னுடைய வீட்லேயே என்னுடைய ஒரு நெருங்கிய ரிலேட்டிவ் ஒருத்தர் 42 வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருக்கார். அவர் குருபலன் வராமையே போயிடுச்சு. இதில் நீங்கள் பேப்பரில் என்னுடைய வாழ்க்கையில நான் பாதிச்சிருக்கேன், இதெல்லாம் நானே பார்த்துருக்கேன். ஸோ ஜென்ரல் பொதுப்படையான பலன்கள் அப்படிங்கிறது தவறு தான், அதை ஏற்றுக்க முடியாது. பட் இது ஒரு கமர்ஷியலாவோ அல்ல வேற ஒரு காரணத்துக்காகவோ அதை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட முயற்சி தான் என்ன பொறுத்தளவுக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகேங்க, ஆனால் பெருவாரியாக இதானே இருக்குது, இதைத்தானே நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன பொறுத்தளவுக்கு சார் அது ஏற்றுக்க முடியாது. ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரி அத்தனை பேரும் நாங்கள்லாம் யாரும் சப்போர்ட்டர்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு பெரிய மேக்சினில் எழுதுற சான்ஸ் கிடைச்ச போது சாரி இட்ஸ் அ பியூர்லி ஹம்பக்குன்ற வார்த்தையே சொன்னேன். ஐ மீன் இங்கிலீஷ் மேக்சினில் என்ன ஒரு மாதம் 15,000 ரூபா தரேன்றேன், என்ன வானான்றேன். ஐ எம் நாட் ஒரீட் அபவுட் இட் சொல்லிட்டேன் நான். குஷ்வந்த் சிங் இதை பற்றி பெருசாக ஆர்கியூமெண்ட்டே பண்ணியிருக்காரு. இந்த குஷ்வந்த் சிங் இதை ஒன்றும் இல்லை, சும்மா பேருக்கு போட்டால் போகிறோம், யாரோன்னா பண்ணலான்னுட்டு. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஆஸ் அன் அஸ்ட்ராலஜர் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் அதர் அஸ்ட்ராலஜர் ஐம் டெல்லிங்க, ராசி பலன்கள் நட்சத்திரத்தை கொண்டு பலன் சொல்லுது என்பது சுத்த ஹம்பக். ஐ எம் டெல்லிங் இட் வெரி ஃப்ராங்க்லி. இருங்க, சுத்த ஹம்பக் ஐ எம் டெல்லிங். ஏன்னா இருங்க வர ஒரே ஒரு செகண்ட் முடிச்சுடுறேன், சொல்லிடுறேன் சார், முடிச்சுடுறேன். இல்லை சார், சொல்ல கேளுங்க சார். சார் என்னன்னு கேட்டிங்கன்னா சார், அதை அது மாதிரி சொல்ல முடியாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம். இருங்க சொல்கிறேன் சார், ஏன் சொல்கிறேன். இருங்க சார், நான் வரேங்க, இருங்க முடிச்சுடுறேன் சார், அப்புறம் பண்ணு சார், பேசி முடிக்கிட்டோம் சார். நீ ஒரு குழந்தை பிறக்குது, 10 மணிக்கு குழந்தை பிறக்கிறது, அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்குது. அதே 10 மணிக்கு மாம்பழத்தில் கார்பரேஷன் ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறக்குது. சரி, ஒரு வாரம் பொறுத்து அந்த குழந்தை அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் பிறந்து 4.5 லட்ச ரூபா பே பண்ணிட்டு ஹோண்டா சிட்டியில் போகும். சரி, அதே டைமில் பிறந்து கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் 300 ரூபா கொடுத்துட்டு போகும். சரி, இவங்கெல்லாம் ஒரு ஸ்டார் வச்சு பலன் சொன்னாங்களே, இந்த ஒரு ஸ்டார் வச்சு இந்த ஏன் அந்த டிஃபரன்ஸும் கொஞ்சம் கேளு. நல்லதை எடுத்தா எழுதுனா தான் அந்த பத்திரிக்கையை வாங்குவான் 4 பேர், ஒரு சின்ன நம்பிக்கை கிடைக்கும்னு. ஆக வாரப்பலனோ தினப்பலனோ மாசப்பலனோ வருடப்பலனோ வெறும் நம்பிக்கைகளின் அடிப்படையில் அதை படிச்சுட்டு ஒரு மன ஆறுதல் மன தைரியம் அவர்களுக்கு கிடைக்கலாம். அதன் மூலமாக அவர்கள் முயற்சியும் எடுத்துக்கிட்டு செயல்படலாம். அதனால் நல்லதை மட்டும்தான் பத்திரிகைகளில் எழுதுவாங்க. சரி, வசதியாக எல்லா ராசிக்கும் எது பலவீனம் எது பிரச்சனைன்னு யாராவது இங்கே டீல் பண்ண முடியுமா? அடிப்படையில் எல்லாருக்கும் என்னென்ன விதமான நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்குது. இங்கே எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது, எல்லாருக்கும் பலமும் இருக்குது. அப்போ எந்தெந்த ராசிக்கு எது பலவீனம், எந்தெந்த ராசிக்கு எது பலம். மேசராசிக்கு லைஃப் பார்ட்னர் சரியாக இருந்தால் வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே தன்னை போல் சரியாக வந்துடும். கொஞ்சம் சொத்துக்கள் இருந்தால் போதும், எல்லாம் தன்னை போல் வந்துடும். ரிஷபராசிக்கு சேமிக்கிற குணம் இருந்தால் போதும். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் இருக்குது. அது இல்லாமல் நம்ம மாட்டுக்கு உடனே 9 பிளானட் இருக்குது, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது. உடனே
இந்த ராசி இப்படி இருக்குமா, அந்த ராசி இருக்குமா, பொத்தாம் பொதுவாக அப்படி பேசுறதுக்கு முடியாது. ஆனால் ரேண்டமாக சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்கள் போன வருஷம் முந்தின வருஷம் பூரா எல்லாம் வீடு கட்டியிருப்பாங்க, ரேண்டமாக சொல்லலாம். இந்த வருஷம் கடக ராசிக்காரர்கள் வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கேட்டு பாருங்க. ரேண்டமா பொது பலன் சொல்ல முடியும், கட்டாயமா சொல்ல முடியும். ஓகே, கட்டாயமா சொல்ல முடியும். அதாவது எப்படி நீங்க சொல்றது டு தி கோர் எக்ஸாக்ட்டா இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா ரேண்டமா சொல்லலாம். இப்போ ரேண்டமாவே வச்சுக்கோ. ஓகே, நம்ம ஒன்னொன்னா போயிடலாம். மேஷ ராசிக்கு இந்த வருஷம் என்னென்ன நல்லது கெட்டது நடக்கும்? பொதுவாகவே மேச ராசியை பொறுத்தளவில் இல்லற வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக இந்த வருடம் கொடுக்கும். ஓகே. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயர்வுகள் நல்லபடியா கிடைக்கும். ஓகே சார், நண்பர்கள் ஏமாற்றுவார்கள். நம்பின நண்பர்கள் வந்து கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க. 4ஆம் இடம் இடப்பெயர்ச்சி அவங்களுக்கு ஏற்படும் மேச ராசிக்காரர்களுக்கு. திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம் உண்டு. வேற மேஷராசி? சார் மேஷராசிக்கு வந்து திருமணம் வந்து கொஞ்சம் தாமதப்படும். ஏன்னா 7ல் சனின்றது டிலே ஆகும். 7ஆம் இடத்துல களத்திரஸ்தானம், இது சின்ன சிம்பிளான விஷயம். 4ஆம் இடத்துல குரு இருக்கனால வீடு, வாகனம், சுகஸ்தானங்கள் அதெல்லாம் டெவலப் ஆகும், ப்ரமோஷன்ஸ்லாம் கிடைக்கும். ஓகே. இருதயத்தில் ஏதாவது நோய் கடுமையான தாக்கத்தை கொடுக்கும். விபத்து, இந்த விபத்து சாதாரணமாகவும் அட்டன் பண்ணுவாங்க, மிகப்பெரிய விபத்து ஏற்படுறதுக்கும் மிகப்பெரிய ஒரு மேஷம். வண்டியை ஓட்ட மாட்டேன் சார். வண்டி ஓட்ட மாட்டீங்க? ஆமாம். கீழே இல்லை, அவங்க சொல்லல, நீங்க என்ன மைண்ட்ல ஓடிச்சுக்கிறதா சீரியஸா கேட்க? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே என் ஹஸ்பண்ட் தான், அவரால் பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். கண்டிப்பாக பிரச்சனை வருமா? என்னென்ன பிரச்சனைகள் வருங்க? இல்லை, அது நீங்க தனியாக உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு போய் கேட்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. பக்கத்துல கொடுங்க. அவர் சொன்னல ரெண்டுமே கன்ஃபார்ம் தான் சார். ஒன்று இடப்பெயர்ச்சி, இன்னொன்று பதவி உயர்வுன்னு சொன்னாரு. ரெண்டுமே கண்டிப்பா நடக்கும். ஏன்னா டிசம்பர் 31 அந்த மாதிரி நீங்க அந்த ப்ராசஸ்ல இருக்கீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா நடக்கும். ஓகே, அடுத்த ராசி போலாம். உட்காந்துருங்க. ரிஷபம் யாராரு? ரிஷபம். ஓகே, ரிஷபத்திற்கு என்னென்னலாம் நடக்கும்? இவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். 2வது இடத்துல வியாழன். நிறைய பண வசதி, வரவு செலவுகள் நடந்தாலும் கூட அதிகமாக விரயம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பொதுவாக குடும்ப வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை இந்த ஆண்டு அவங்க சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. வெவ்வேறு இடங்கள்ல தங்கி இருக்கிற மாதிரி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஓகே, வேற? ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சார். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக, ஷூர். நல்ல வாய்ப்புகளும் புதிய முயற்சியும் அடிக்கடி கை நழுவி போகும். கை நழுவி போகுமா ரிஷபத்துக்கா? சார் அரசியல் யாராவது இப்போ எலெக்ஷன் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் இறங்கினால் வெற்றி ரிஷபம். அப்புறம் அவங்க ரிஷப ராசிக்காரங்க அவங்க பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க கை விட்டு போயிடும் சார். சொத்தெல்லாம் கையை விட்டு போயிடும், விற்றுருவாங்க, விற்க வேண்டிய சூழல் வந்துடும். ஓகே, சொத்தை விற்றுருவாங்க ரிஷபம். ரிஷப ராசிக்காரவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ரிஷப ராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தை. அப்புறம் ரிஷபராசிக்கு இருப்பவர்களுக்கு தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம். சனி உச்சமாக இருப்பதனால தொழில்துறையில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா அது யோககாரக கிரகம், அந்த கிரகம் சனி அந்த ரிஷபராசிக்கு. அதனால தொழிலில் உயர்வு, பதவி உயர்வுகள் மற்றும் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆக்சுவலி ஐ எம் பிரெக்னென்ட் ரைட் நவ். ஒருத்தர் வந்து பொன் குழந்தைன்னாங்க. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஓகே, நமக்கு ஏத மாதிரி அதை மாத்திடுவோம். ஓகே, குட். அண்ட் மித்ததெல்லாம் வந்து சிமிலரா இல்ல, எனக்கு எதுவுமே வந்து சிமிலரா இல்ல. ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் நான் பில்டரு இடம் விற்கினாரு, சந்தோஷமாக இருந்தது. ஓ, இடம் விற்கிட்டாரு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ரோகிணி நட்சத்திரம் சந்திராஷ்டமத்தில் வந்திருக்கு இந்த வருஷம். எதை வச்சு இவ்வளோ நல்லது சொல்கிறாங்கன்னு ரிஷபராசி பற்றி தெரியல. ஓ, பொது பலன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரிஷபராசி நல்லா இருக்கும், ரிஷபராசி நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரிஷபராசி சந்திராஷ்டமத்தில் பிறந்திருக்கு. பொதுவாக எல்லா ஜோசியரும் சந்திராஷ்டமும் நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. ஒரு வருடம் தொடங்குகிற போது எல்லாருமே இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வாரந்திரி புத்தகம் அல்லது ஒரு வீக்லி மேகசினில் வரக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்லேயோ அல்லது டே டு டே வரக்கூடிய அந்த டெய்லி நியூஸ் பேப்பர்லேயோ இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த சஞ்சிகைகளை தேடி தேடி படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் எல்லாட்டையும் இருக்குது. அதுக்கு இந்த ஷோவும் விதிவிலக்கல்ல, அந்த எதிர்பார்ப்புகளுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு எந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீயா நானாங்கிற இந்த ஷோ
எல்லா மாதிரியான ஜானரையும் எல்லா காலகட்டத்திலையும் பேசிட்டே வந்திருக்கு. இது ஒரு நம்பிக்கை சார்ந்த, மக்களுடைய கியூரியாசிட்டி சார்ந்த, எனக்கு என்ன நடக்கும் இந்த வருடத்தில் என்கிற எதிர்பார்ப்பு சார்ந்த ஒரு விஷயம். இதுல விவாதங்கள், அறிவியல் ரீதியான தர்க்கவாதங்கள் எல்லாத்தையும் தாண்டி மனிதனுடைய எதிர்பார்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பயணிக்கலாம். ஓகே, அடுத்த ராசி மிதுனத்திற்கு என்னென்ன நடக்கும்? ஆல்ரெடி இடமாற்றம் தொழில் மாற்றம் கன்ஃபார்ம். இடமாற்றம் தொழில் மாற்றம் குறிப்பா போன 6 மாசத்துல மாறி இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா மாறுவாங்க. வேணா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நதிங் பக்கத்துல இல்லை, எதுவுமே இல்லை. சரி, அடுத்து வருவோம். வேற ஏதாவது இருக்கும்? கேட்டாங்க, இடமாற்றம் தொழில் மாற்றம் என்பது மிதுன ராசிக்கு வராது. ஏன்னா மிதுனத்துக்கு வந்து குரு ஒரு பாவி. அவர் போய் 2ல் போய் உட்கார போறாருன்னு சொன்னா அது வந்து நிச்சயமாக இடமாற்றமோ எதுவும் வரவே வராது. மிதுனத்துக்கு வந்து குரு நல்லவர் அல்ல. சரி, அதனால அந்த குரு பயிற்சி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மேன்மையான யோகத்தை தராது. பொருள் இறுக்கத்தில் இருந்தவர்கள் விடுபடுவார்கள். பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும் மிதுனத்துக்கு. வேற தொழில் துறையில் வந்து பின்னோக்கம் வரும். 10 மாதம் வந்து நெகட்டிவாகவும் 2 மாதம் நல்லாவும் இருக்கும். பின்னால அதாவது மிதுன ராசிக்கு வந்து 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறதுனால பிள்ளைகளால் வந்து அவப்பெயர் நேரலாம். அவங்க குழந்தைங்களை கொஞ்சம் கவனமாக செலுத்துக்கணும். பிள்ளைகளால் அவப்பெயர். பதவியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும் சார். இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே, இடமாற்றம் வரும், இடமாற்றம் வராது, இடமாற்றம் வரும். ஓகே. சார் மிதுன ராசிக்கு இந்த 6 மாசமா ஏமாற்றத்தை எனக்கு தாண்டுங்க. வர்ற ஆகஸ்ட்லேருந்து அவங்களுக்கு நல்ல நேரம் நல்லா இருக்குங்க. சார் குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. புதுசாக கல்யாணமானவங்களுக்கு அபார்ஷன் ஆகும். அப்புறம் மனசில் கொஞ்சம் ஆசிலேஷன் அதிகமாகும், கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும், டிசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் வீக் ஆவாங்க இந்த வருஷம். தொழில் முன்னேற்றங்களும் பெருசாக இருக்காது. ஏன்னா சனி வந்து நெகட்டிவான ஒரு பிளானட். அவன் வந்து உச்சத்தில் உட்காந்துருக்கான். புதன் குரு வந்து பாதகாதிபதி. அந்த 2 அமைப்புகளையும் பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு திருப்தியான அமைப்புகள் இருக்காது. வீடு வாசல் அதை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து நெகட்டிவ் பிளானட் வந்து செவ்வாய் உட்காந்துருக்கு. அங்கேயும் தொல்லைகள் இருக்குது. நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கக்கூடிய ராசிகளில் இந்த ராசியும் ஒன்று சார். பரவாயில்ல, பாசிட்டிவ் சொன்ன வரைக்கும் ஓகே. நெகட்டிவ் வந்துட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சொல்லுமா, பயமா இருக்கு? என்னென்ன விஷயம் ரொம்ப பயமா இருக்கு? குழந்தைங்க விஷயம் சொன்னாங்கல்ல அது, அப்புறம் பிஸ்னஸ். ஓ, அது ரெண்டும் கொஞ்சம் பயமா இருக்கு கேட்க. ஓகே. இந்த வருஷம் வந்து மிதுன ராசி இதில் பார்த்தீங்கன்னா பொருட்கள் களவு போக வாய்ப்பு இருக்குன்னு யாரும் சொல்லலை நெகட்டிவ் பாயிண்ட்ஸில். அப்போ ஏற்கனவே இந்த மிதுனத்துக்கு என்னென்னலாம் புக்கில் எல்லாம் வாங்கி படிச்சுட்டு ஜோதிடரையும் பார்த்துட்டீங்க. அது போகத்தான் இது. ஓகே ஓகே, குட். மிதுனத்துக்கு அடுத்தது கடக ராசியால். கடகம் சார் நல்லபடியான முன்னேற்றங்கள் இருக்கும். இருந்தால் கூட திருப்தி இல்லாத ஒரு தன்மைகள் இருக்கும். அவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, ஆனால் நிம்மதி இருக்காது. பொது நிம்மதி இருக்காது. சந்தோஷம் இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்காது. கவலை இருக்கும், ஆனால் கவலையாக இருக்காது. அதெல்லாம் நான் பூ 5 ரூபா புஷ்பம் 5 ரூபா கதையே எனக்கு வேணாம். என்ன இருக்காதுன்னு மட்டும் சொல்லு. கடகராசிக்காரர்களுக்கு தாய்க்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும். சகோதரர்களுடன் சுமூகமாக இருப்பார்கள். ஓ, சகோதரர்கள் சுமூகமாக இருப்பாங்க. ஓகே. சார் கடகராசிக்காரர்கள் காதல் பிரச்சனையில் சிக்குவார்கள் சார். காதல் பிரச்சனையில் சிக்குவார்கள் இளைஞர்கள். கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக போன வருஷமும் சரி, அதுக்கு முந்தின வருஷமும் சரி, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வீடு கட்டியிருப்பாங்க. இந்த வருடம் ஆயில்யம் நட்சத்திரத்துக்காரர்கள் வீடு கட்டுவதற்குரிய பிளானில் இருப்பாங்க. பூச நட்சத்திரத்துக்காரர்கள் வீடு கட்டி முடித்து ஃபைனான்சியல் ப்ராப்ளம் 1-2 இருக்கலாம். புனர்பூசம் நட்சத்திரத்துக்காரர்கள் வீடு கட்டி முடிச்சுட்டு செலவு கையில் காசு இல்லாமலும் இருக்கலாம். ஒரு சிலர் வீடு கட்டி முடிச்ச பெரிய திருப்தியில் இருப்பாங்க. கடகம் வேற என்ன? கடகத்தின் ராசி கடகராசியில் தொழில் ஸ்தானாதிபதி குரு 2 தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவதனால அவர்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயரும். பக்கத்தில் சாட்டை கொடுங்க. இவ்வாண்டு கடகராசிக்காரர்கள் காதல் திருமணம் செய்வார்கள். நிச்சயமாக வந்து புதிய தொழில், அதாவது வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக கிடைக்கும். அரசு சார்ந்த துறையில் இவ்வாண்டு கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் உண்டு. கடகராசிக்காரங்களுக்கு லோன் ஏதாவது ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இந்த வருஷம் கிடைக்கும். அது வந்து எஜுகேஷன் லோனாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ்க்காகவும் இருக்கலாம். கடன் கிடைக்கும். பூச நட்சத்திரக்காரங்க வேணால் வெளிநாடு போவாங்க. சரி. கடகராசியில் ஆயில நட்சத்திரக்காரங்க அவரும் சொன்னது மாதிரி வீடு, நிலம், அசையும் சொத்து, அசையா சொத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசையா சொத்து அதிகமாக வாங்கிறதுக்கோ மனையில் வீடு கட்டுறதுக்கோ அதனால் ஏற்படக்கூடிய கடன், இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இவ்வளவும் அவங்களுக்கு வரும். அப்போ வர்றப்ப அந்த சார் சொன்ன மாதிரி மனசுக்கும் கொஞ்சம் ஒரியாகவே இருப்பாங்க அவங்க. காதல் கைகூட வாய்ப்பில்லை, கலவரத்தில் முடியுங்கிறார். நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். ஜெனியனா உங்களுக்கு என்ன தோணுச்சு சொல்லுங்க. இல்லை, அவர் சொன்னபடி வீடு கட்டுற பிளான் இருக்குது. வீடெல்லாம் விடுங்க பாஸ், நாங்களாம் ஆள் பார்த்தனே கேள்வி கேட்குறோம். காதல் பிரச்சனை உண்டுங்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? மேபி இருக்கலாம். ஓகே,
வீடு ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்குமே அதை பத்தின ஒரு விஷயம் சொல்றாங்க. புனர்பூசம் எல்லாமே ஒரு டச் இருக்குன்னு 2 பேருமே சொல்லி அவர் சொன்னார் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளவங்க வந்து அந்த பிளான் பண்ணுவாங்கன்னு. ஐ ஹேவ் தட் பிளான். அப்படியா? வீடு கட்டுற பிளான்ல இருக்கீங்க? யா ஷூர். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அதை பற்றி தான் நான் திங்க் பண்ணிட்டு இருப்பேன். கொஞ்சம் எனக்கு ஒரு பிளான் இருக்குது. ஓகே, வீடு கட்டணுங்கிற ஐடியா இருக்கு. இருக்கிறத டெவலப் பண்ணணுன்ற ஒரு வெரி குட். வீடு கட்டணுங்கிற பிளான்ல ஒரு இளைஞர் இருக்கிறார். ஓகே, அடுத்தது சிம்மம். இவர் சிம்மராசிக்காரருக்கு வந்து பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் வரும். அது அது நடக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் நடக்கும். வேற பக்கத்துல கொடுங்க. சிம்மராசிக்காரர்கள் வந்து வாயை அடக்க வேண்டும். தனவரவு குறையும். தனவரவு பணம் கம்மியா இருக்கும், வாயை மூட்டு கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும். இந்த வருட சிம்மராசிக்காரர்களுக்கு முக்கியமான பிரச்சனை சிறுதூர பயணங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக ஹெல்த் அப்செட் ஆகும். ஹெல்த் ப்ராப்ளம் அது என்ன இது ஒரு 40-45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்க ஹெல்த் வைஸை வந்து கொஞ்சம் சீரியஸாக அட்டன் பண்ணணும். கண்டிப்பாக மோஸ்ட்லி ஹெல்த் வைஸாட கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ரொம்ப மெடிக்கல் அட்டென்ஷன் கொஞ்சம் தேவை. ஏன்னா கவனிக்காமன்னா கொஞ்சம் பிரச்சனை வர சான்ஸ். கொடுங்க, இவர்கிட்ட கொடுங்க. சிம்மம் எப்படி இருக்கு? சிம்மம் இந்த வருஷம் நல்லாயிருக்கும். ஆஃப்டர் ஜூன்லேருந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாகவே மாற ஆரம்பிச்சிருக்கு. அதாவது மன நிம்மதி அதிகமாக கிடைக்கும். எதிர்பார்த்தோடு நல்லா இருப்பாங்க. தொழில் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி. சிம்மராசிக்காரர்களுக்கு விரயம் ஏற்படும். அதிகமான விரயம் ஏற்படும். குரு 12 விரய சனி ஏற்படும். 3ஆம் இட சனிராக ஆகினால சகோதரர்கள் மூலமாக அவர்களுக்கு எதிர்ப்புகள் தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடைக்க வேண்டிய கடன்களை அடைப்பதற்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எல்லா பிரச்சனையும் ஜெயிச்சு வின் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய இழந்த பெயரை கூட திரும்ப மீட்டெடுத்துருவாங்கன்னு நிச்சயமா. சிம்மம் பிரச்சனைகளை மீண்டு வெல்லும். வேற யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. ஜாமீன் போடக்கூடாது. யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. நானாச்சும் சொல்லி தயவுசெய்து யாரும் சொல்லிடாதீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு புதிய தொழில் ஏதாவது ஆரம்பிச்சாங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஓகே. கடல் கடந்து திரவியம் தேடன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி வெளிநாடு போகக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஓகே. அதே அந்த ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சனி உச்சத்தில் இருக்கார். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்களுடைய எந்த ஒரு காரியமும் ஜெயந்தான், வெற்றி தான். சிம்மம் வெற்றி. சூப்பராக தான் சார் இருக்கு. ஆக்சுவலி இப்போ சார் சொன்னார் இல்லைங்களா, லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. சூப்பராக தான் இருந்தேன். இப்போவும் சூப்பராக தான் இருக்கு. ஓகே, எது அவங்க சொல்லல பயமா இருந்துச்சு, எது உங்களுக்கு ஹாப்பியா இருந்துச்சு? அவர் சொல்லதில் வந்து 2-3 வருஷமாக கஷ்டப்பட்டேன்னு சொன்னது தப்பு. 2-3 வருஷமாக தான் நல்லா இருக்கிறேன். பசங்க நல்லா வருவாங்கன்னு சொன்ன ஒருத்தர் சொன்னார். அது அந்த பாயிண்ட் கரெக்டு. ஓகே. அதே மாதிரி புது தொழில் தொடங்கினா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து மீடியாவில் இருக்கேன். எலெக்ஷனுக்காக ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அவங்க சொல்கிற கணக்கு மேலே எலெக்ஷன் வந்ததுன்னா அந்த அசைன்மெண்ட் வந்து நல்லா போகும். குட். 45 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து உடம்பு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், இல்லாட்டி பெரிய ஆபத்து வருங்கிற மாதிரி ஏற்கனவே இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்து மாத்திரை போட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இங்கே வந்து 2 தடவை மாத்திரை போட்டேன். அது ஜென்ரலாக சொல்கிறாரு, ஒரு அடிச்சு விடுறது. அது வந்து 45 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் வரும். உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். பரவாயில்லப்பா, எனக்கு கொஞ்சம் வருஷம் இருக்கு. எனக்கு இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். உங்களை மாதிரி தான் நானும் ஆடுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு சாதகமான ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது எனக்கு ஜோதிடம் பிடிக்கிறது. அதே நேரத்தில் நான் எதிர்பாராத கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயங்களை சொல்லுகிற போது பயமாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டு எனக்கு ஒரு நல்ல ஆண்டாக, சந்தோஷமான ஆண்டாக அமைய வேண்டும் என்பது பொதுமக்கள் தரப்பு. ஆனால் எந்தெந்த ராசிக்கு என்ன நடக்கிறது என்பதில் ஜோதிடர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு பக்கம் ஜோதிடர்கள், இன்னொரு பக்கம் பொதுமக்கள். ஒவ்வொரு ராசிக்கும் 2014 எப்படி இருக்கும், சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்குறப்ப கொஞ்சம் ஷாக்காக இருக்கு. இப்படி நடந்துடும், அப்படி நடந்துடும், அப்படி நடந்துடும் சொல்றப்ப. ஆனால் ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படின்னு ஒன்று வர்றப்போ ரெண்டுமே இருக்கத்தான் இருக்கு. ஸோ தட் இதை ஒருத்தர் எப்படி ஏற்றுக்கிறாங்க, எப்படி கன்சீவ் பண்ணிக்கிறாங்கிற பொறுத்து தான். ஒரு பக்கம் மகிழ்ச்சியும், இன்னொரு பக்கம் அதிர்ச்சியுமாக தொடர்கிறது. பயணிப்போம். கன்னிராசி. கன்னிராசியே சொல்லுங்க. கன்னி வந்து கலத்திர சம்பந்தமாக, அதாவது ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் சம்பந்தமாக ப்ராப்ளம் வரும். ஏதாவது பிரச்சனைகள் பண்ணிட்டு இருப்பாங்க. வருமானம் நல்லா அருமையாக அமையும். புதிய தொழில்கள், புதிய வருமானம் இதெல்லாம் வரும். காது சம்பந்தமாக சில பிரச்சனைகள் வரலாம். காது ஓகே. ஸோ காது பிரச்சனை வரும், தொழில் ரீதி அருமையாக இருக்கும். அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு இடம் சம்பந்தப்பட்டதில் வந்து பிரச்சனைகள் வரும். கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாக இப்போ சிறப்பு தான் சார். கடக சிம்மம் கன்னி இந்த ஆண்டை பொறுத்தளவு ஏதோ மேடு பள்ளமாக வந்தால் கூட ஓரளவு அதை தாக்காட்டி
அவங்க அதை சமாளித்து போகக்கூடிய தைரியம், தில் எல்லாமே இருக்கும். வெற்றி பிரச்சனை தான். வந்தாலும் அந்த சமாளிச்சு ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சிருவாங்க. சூப்பர். பக்கத்துல அதாவது அவங்க ஏதாவது ஒரு இலக்கு எய்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக இந்த வருஷம் சக்ஸஸ் ஆகும். ஒரு பெரிய லாபமாக ஒரு திட்டம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அது கண்டிப்பாக அவங்க நினச்ச மாதிரியே கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகும். சார் கன்னிராசி அவங்க அம்மாவுக்கு இந்த வருஷம் உடல்நல அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறனால உங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. அம்மாவை பத்திரமா உடல்நலம் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு வரும் ஓகே. கன்னிராசிக்காரங்களுக்கு. இன்னொன்று நுணலும் தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாயிலே கெடுத்துக்கிற கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது கன்னி செவ்வாய் வந்துங்க கடல் போல் சொத்து இருந்தாலும் வத்தும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. இவங்க பேரில் சொத்து இருந்தால் மாற்றி இப்போவே வச்சுக்கிறது உத்தமம். இல்லைன்னா கையில் இருக்கிற சொத்து கரைஞ்சி போயிடும். சொத்து இருந்தால் வேற ஆள் பேரில் மாற்றி வச்சுக்கிறது நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ குறிப்பாக எதிர்பாராத விதமாக அரசியல் தலைவர்களுடைய அனுக்கிரகம் கிடைத்து அவர்கள் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பார்கள். ஓகே. அரசியல் தொடர்பு அதால் வெற்றி. கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே அடுத்தவங்க தன்மேல் வைத்திருக்கக்கூடிய நல்லெண்ணத்தில் வாழக்கூடியவர்கள், அறிவின் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள். அவர்கள் இந்த ஆண்டு வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்கில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எல்லா ரிஸ்க்லையும் இருந்து சாதுரியமாக விடுபட்டு விடுவார்கள். ஒன்று வந்து காது வழியாக பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. அது எனக்கு ஆரம்பிட்டே 1 வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. இன்னொன்று கம்பெனியில் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து வாயிலே நிறையா பிரச்சனை பண்ணேன். ஒன்று சொன்னால் 10,000 சொல்லுவேன் நான். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அது கண்டிப்பாக இனிமேல் நடக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் தொழில் தொடலான்னு இருக்கேன். தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா இருக்குங்கிறாங்க. நல்லா இருக்குங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வரும்னாரு. அது எதுவும் இப்போதைக்கு எனக்கு இல்லை. இனிமேல் போக போக தான் தெரியும். துலாம். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வந்து தீரும். தேவையில்லாமல் மனக்குழப்பங்கள். உடல் வந்து கொஞ்சம் தெளிவாகும். வேறு இடங்களுக்கு அவங்க இடம் பெறலாம் உத்தியோகத்துக்காக வேண்டி. கடந்த முறை நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும், வேலையில் முன்னேற்றம் இருக்கும். கடந்த வருடம் போன வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அலைச்சலாக இருந்திருப்பாங்க. வேலைக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். வேலையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பாங்க. போன வருஷம் தொழில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும், வேலையில் அலைச்சல் இருந்திருக்கும். அலைச்சல் இருக்கும். ஓகே. பக்கத்தில் போன வருஷம் என்ன நடந்திருக்கும், இந்த வருஷம் என்ன நடக்கும்? இதுவரை தடைப்பட்ட திருமணம் அவங்களுக்கு இப்போ கூடி வரும். செட் ஆயிடும். மாப்பிள்ளைக்கு இருந்தால் பொண்ணு, பொண்ணுக்காக இருந்தால் மாப்பிள்ளை. அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் சரி அடிவயிறில் அறுவை சிகிச்சை கண்டிப்பாக ஏற்படும். முக்கியமாக சுவாதி, சித்திரை இந்த நட்சத்திரங்களுக்கு. சுவாதி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அடிவயதில் ஆப்ரேஷன் சர்ஜரி கண்டிப்பாக நடைபெறும். ஓகே. ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறேன். சில நிறைய பேர் 2வது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு 2வது திருமணம் நடக்க வாய்ப்பு. திருமணம் ஏற்கனவே தகராறானவங்களுக்குலாம் இந்த வருஷத்தில் வந்து நிறைய. புரியல, எப்படி 2வது திருமணம்னா? அதாவது ஏற்கனவே ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சவர்களோ டைவர்ஸ் ஆனவங்களோ, முன்னால டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு 2வது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைக்கும். ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையும். ஓகே. துலா ராசிக்காரர்கள் சென்ற ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி அன்பு, நட்பு, காதல், பாசம் இது போன்ற உணர்வுகளில் யார்கிட்டையாவது லாக் ஆகி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் சிக்கலில் இருப்பாங்க. சார் 2013 2014 2 வருஷம் உங்களுக்கு நல்ல டைமிங் இல்லைங்க சார். சரி. அடுத்த வருஷம் தானே சார் 2015 நல்லா இருக்கும். நல்ல லக்கு, நான் ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும்னு நடுவில். அதை தவிர வேற எதையுமே நான் கேட்கல. போதும், வேற எதுவுமே வேண்டாம். கரெக்டான ஆள். நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் கேட்டு மீதி எல்லாம் எதுவுமே கேட்கல. நான் சீரியஸா கேட்கல. அவர் சொன்னது மட்டும்தான் இருந்துச்சு. லக்கா இருக்கும், நல்ல அதிர்ஷ்டமா இருக்கும் துலா ராசிக்கு அப்படின்னு. யார் சொன்னதுன்னு? அவர் எப்பவுமே சேஃபாவே தான் இருக்காரு. கிளியரா பேலன்ஸ் பண்ணிக்கிறார். மக்களை பற்றி நன்கு அறிந்தவராக. ஜோக்கா சொன்னாங்க, நல்லா தான் சொல்றீங்க நீங்க. சோ அதை மட்டும் தான் கேட்டீங்க. லக் நத்திங் மோர் தென். சோ மத்ததெல்லாம் பீப் 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 பீப்னு கேட்கல சார். சுத்தமாவே வரல, சவுண்டே இல்ல. பரவாயில்ல, இப்படி ஒரு காது வியாதி உங்களுக்கு வந்தா தேவலங்க. ஆனா இதுதான் பெரும்பான்மையானவர்கள் தனக்கு சாதகமான ஒண்ணு தன்னுடைய ராசியிலேயே நட்சத்திரத்திலே இருக்கான்னு தேடிட்டு இருக்கிறோம். குட். இன்னொருத்தர் வந்து சொன்னாரு லைக் குழந்தை பாக்கியம் இருக்குன்னு. ஸோ ஐம் பிளானிங் ஃபார் மை செகண்ட் பேபி. ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் இட். ஆனால் இன்னொருத்தர் சொன்னாரு அடிவயத்துல வந்து கிழிப்பாங்க சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு. ஸோ அதை நினைச்சா உண்மையாவே பயமா இருக்கு. நீங்க சுவாதி நட்சத்திரமா? சுவாதி நட்சத்திரம். ஓகே. ஸ்பெசிஃபிக்கா வேற சொல்லிவிட்டாரு. ஆமா, அதனால அது ரொம்பவே பயமா இருக்கு சார். அடுத்த ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களே, நண்பர்கள்ட்ட இருந்து நிறைய நண்பர்களை ஆர்கனைஸ் பண்ணி பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு ஃபினான்சியல் சிக்கலில் இருக்கிறாங்க. பொருளாதார ரீதியாக சிக்கல்களில் இருக்கிறாங்க. அது இன்னும் ஒரு 4 மாதம் கழித்து எல்லா சிக்கல்கள்லேருந்து ரிலீவ் ஆயிடுவாங்க. கடந்த ஆண்டு பாக பிரிவினைக்கு முயற்சி செய்திருப்பார்கள். அந்த முயற்சி இந்த ஆண்டு வெற்றி கட்டும். சொத்து பிரிவினை கண்டிப்பாக உண்டு. ஓகே.
அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி யோகம், அதாவது எக்ஸ்ட்ரா பிஜி படிக்கணும், அந்த அந்த முயற்சிலாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 9ஆம் இடத்துல இருக்கும்போது அப்பாவோட சொத்துலாம் தகராறாக இருந்ததெல்லாம் இப்போ ரிலீவ் ஆகும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா பணம் ஏதாவது லாக் ஆகிருக்கும், அது இந்த வருஷம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. போன லெவலில் வருஷம் லாக் ஆன பணம் இந்த வருஷம் வந்துரும் கண்டிப்பாக, ஏன்னா 8ஆம் இடத்துல பணம் சொத்து பிரிவு தான் நிறைய பேர் சொல்றீங்க. பக்கத்துல சார் தனக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ சிறு விபத்து நேரும். இந்த வருஷத்துக்குள்ள ஒரு விபத்து நிச்சயமாக சந்திக்கலாம். விபத்து வழக்கு வியாதங்கள் போன வருஷம் கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த வழக்கு வியாஜங்கள் இந்த வருடங்கள் அவர் குரு பயிற்சிக்கு அப்புறம் அவருக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு யோகமான விருச்சிக குரு வந்து அவர்களுக்கு பலம் பெற்று இருப்பதனால அவங்க விருச்சிக ராசிக்காரர்கள் குரு பயிற்சி வந்து ஒரு வாக்கு ஸ்தானத்தை பலப்படுத்தி விட்டுரும். ஓகே, பெருவாரியானவர்கள் சொல்றது 2-3 பேர் சொன்னது என்னன்னா சொத்து, அதாவது பாகப்பிரிவினை பஞ்சாயத்துல இருந்தா இந்த வருஷம் அது சரியாயிரும். உங்களுக்கு இதெல்லாம் பொருந்துதா? ஒன்று ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டில் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி லாஸ்ட் 1 இயராக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேபி ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் தட் ஷுட் பி ரிலீவ்ட். ஓகே, எனக்கு விருச்சிக ராசி நீங்க தான் சொன்னீங்க கையை ஃபர்ஸ்ட் தூக்கிறாரு பிரசன்ஸா. அவங்க சொன்னதில் அந்த இப்போ இந்த வருஷத்துக்கு சொன்னதில் சில அவர் வந்து குழந்தை இது சொன்னார், அந்த இது மட்டும்தான் எனக்கு ஒரு டவுட்டு. இது நம்பிக்கை சார்ந்த அல்லது அது இருக்கா இல்லையாங்கிற பற்றிய விவாதம் அல்ல. வழக்கமாக மனிதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பொது அடிப்படையில் இந்த ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. 2 பேருமே அஸ்ட்ராலஜிஸ்ட், பிரபலமான ஜோதிடர்கள். ஒருவர் திரு வித்யாதரன் அவர்கள், லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் பிரபல யதார்த்த ஜோதிடர் திரு ஷெல்வி அவர்கள். ஸோ 2 முக்கியமான ஜோதிடர்கள் வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம டிராவல் பண்ண போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன், என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம். தனுசுக்கு எப்படி இருக்கும்? பெஸ்ட்டு திங் அவங்க வந்து இந்த ஒரு வருஷம் வந்து எந்த விதமான இதுக்கு கேரண்டி போடுறதோ ஷேர்ஸ் இது பண்ணுறதோ எதுவும் பண்ணக்கூடாது. டெஃபினட்டாக தேல் கெட் இன்டு ட்ரபிள். தனுசு இந்த ஆண்டு அவர்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும், முன்னேற்றம் இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், பிஸ்னஸில் வந்து பெரிய சக்ஸஸை கட்டாயமாக அடைவாங்க. ஓகே, இவங்கள்ட்ட கொடுங்க, சார்ட்ட பெரியவர்கிட்ட கொடுங்க. தனுசு ராசிக்கு அந்த குரு 8ல் இருப்பதுனால அதாவது சில எதிர்பாராத சிரமங்கள் ஏற்படும், சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உடல் நலத்துல போன வருடம் அவங்களுக்கு தேவையில்லாத மனோபயம் இருந்தது. சரி, இந்த வருடத்துல அது தெளிவாயிடும். சிக்கனம் தேவையில்லாத செலவினங்கள் இருக்கிறது. முதல்லயே அது சிக்கனமாக இருந்தால் அந்த செலவுல இருந்து அவங்க தங்களை காப்பாத்திக்கலாம். லீகலான பிரச்சனைகள் வரும், அது கொஞ்சம் சந்திக்க நேரிடும் சார். லீகல் இஷ்யூஸ் பக்கத்துல. தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து 7ல் குரு, இப்போ குரு பயிற்சி ஆயினா 8 அட்டமத்து வியாழன். அது போக தேவையில்லாத, அதாவது உறவாக இருந்தவங்கெல்லாம் பகையாயிருவாங்க. நட்பு பாராட்டிக்கிட்டு இருந்தவங்க சொல்லாமல் கொள்ளாமல் ஏன் பேசாமல் போகிறாருன்னு நமக்கே ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு அவங்களுடைய அணுகுமுறை நம்மளிடத்துல எப்பயும் போல் இல்லாத அளவுக்கு விலகி போகக்கூடிய ஒரு தன்மை கொடுத்துரும். அதனால் இவங்களுக்கு தான் மனசு கஷ்டத்தை கொடுக்கும். கோர்ட்டு கச்சேரி அந்த மாதிரி சில, அதாவது வீண் வம்பு அப்படின்றது தன்னை போலே வரும். தேவையில்லாத அந்த பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்க அதுலேருந்து விடுபட முடியாமல் மனக்குழப்பம், சங்கடம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய. பிரச்சனையில மாற்றுறதோடு முடிச்சாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் மீள முடியாதுங்கிறீங்க. ஆம், போன வருடம் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து என்டாங்கிள்மெண்ட் ஆஃப் மணி அந்த மாதிரி பணம் முடக்கம் இருந்திருக்கும். இப்போ அது ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லக்னாதிபதியே 8ல் வந்து உச்சமாகிறாரு. அப்படிங்கும்போது பண வரவு நல்லாயிருக்கும். இந்த வருடம் பண வரவு நல்லா இருக்கும். கடந்த முறை பொருளாதாரம் பாதகம் இல்லாமல் இருந்திருக்கும், ஆனால் இந்த முறை சாதகமாக இருக்காது. மீண்டும் சொல்கிறேன், தனுசு ராசிக்காரங்க இந்த வட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைன்னா நிச்சயமாக பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும். வித்யாதரன் எப்படி பார்க்குறீங்க? இந்த வருடத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதாவது திருமணம் நிச்சயம்னு சொல்லலாம், அதுக்கடுத்தது குழந்தை பாக்கியம் நிச்சயம்னு சொல்லலாம், அதுக்கடுத்தது வந்து ஜாப் ஆஸ்பெக்ட் வந்து மாறுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஜூன் வரைக்கும் தனுசு ராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் மிக கவனமாக தான் இருக்கும் எல்லா விதத்திலையும். ஆனால் அந்த 11க்கு உண்டான சனி உடைய லாபத்தினால பண வருவெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் சின்ன விஷயம், குவாரல், ரத்த பந்த உறவுகளோடு இவங்க பிரச்சனை பண்ணுறது, ஃபேமிலியில் இருக்கிற பெரியவங்களுடைய உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது, சாதாரண ஒரு பிரதர்ஸ்குள்ளே கூட சின்ன காம்ப்ளிகேட்டட் ஒன்றுமே இல்லாமல் ஒரு அடி நிலத்துக்கு கூட பெரிய அளவுக்கு பிரச்சனைலாம் வந்துடும். ஸோ அதெல்லாம் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள். அதனால் அதுக்கு உண்டான அமைப்பில் மிக கவனமாக இருக்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, ஓகே. அடுத்த ராசி மகரம். தடைப்பட்ட திருமணம் இந்த ஆண்டு நடைபெறும். போன ஆண்டு தடைப்பட்டுக்கிட்டு இருந்தது, இந்த ஆண்டு நடைபெறும். அதை சொல்ல விட்டீங்களே, போனவங்க தடங்களாக இருந்திருக்கும். அதை சொல்லலைங்க. இது என்ன ராசி? மகர ராசி நேயர்களே, அதாங்க ஸ்டைலே உங்க இதுல. அதே விட்டீங்க. அப்படி 2-3 நாள் சொன்னப்பா சார், இது பழைய ஸ்டைல் ஜாலிக்கா தான் அழைத்து
உங்களுக்கு மட்டும் விதிவிலக்குங்க. ஓஹோ. நீங்க சொல்லல அழகா இருக்குங்க அது. மகர ராசி நேயர்களே, கடந்த முறை தடைப்பட்ட திருமணங்கள் சுபகாரியங்கள் அனைத்தும் இந்த ஆண்டு வெற்றிகரமாக நிச்சயமாக நடக்கும் என்று உறுதியாக கூறுகிறேன். ஓகே, எல்லாத்தையும் இவர் வந்து நீங்க புடிச்சுக்கங்க. கல்யாணம் நடக்கும்ங்கறார். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு சார். ஓ, அப்ப உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாலே இது கரெக்டா இருந்திருக்கு. அவங்க இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்த காரியங்கள் எதாக இருந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காரியங்கள்லாம் நல்ல ஒரு சால்வான நிலைமைக்கும் பொருளாதார ரீதியான சில முன்னேற்றங்களும் தொழிலில் இருந்த மந்த நிலையும் நல்ல சரியாகி அவங்க ஓரளவு கொஞ்சம் ஹெல்த்தியாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே நல்லாயிருக்கும். பொதுவாகவே மகர ராசிக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு சார். கரெக்டாக ஒரு ஜூலைக்கு பிறகு தான் சார் அது நிவர்த்தி ஆகும். லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஐ டோன்ட் ஃபீல் எனி ப்ராப்ளம் பிகாஸ் லாஸ்ட் இயர் இட் செல்ஃப் ஐ காட் ப்ரொமோஷன். ஓ, குட். ஓகே, அண்ட் ஐ காட் சாட்டிஸ்ஃபைட். வாட் எவர் வாஸ் ஹேப்பன் எவ்ரிதிங் ஐ காட் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, உங்களுக்கு பிரச்சனை இல்ல இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு குட். எப்போதும் வேண்டாம் வச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை. ஒன்று சொல்ல வரும் சார், ராசியை ரசிக்கலாம். புரியுது எனக்கு. ஓகே ஓகே. நம்ப மாட்டேன், ரசிப்பேங்கிறாரு அவர், அவ்வளோதான். ஜோதிடம் என்பது உண்மையா பொய்யா அல்லது அது சரியா தவறா என்கிற வாதங்களுக்குள் அல்லாமல் இதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும் என்கிற ஒரு தனி மனிதனின் சின்ன கியூரியாசிட்டியை மட்டும் முன்வைத்து இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நியாரானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியாரானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு வருடத்தினுடைய துவக்கத்தில் நிறைய ரெசல்யூஷன்ஸை நிறைய பேர் எடுப்பாங்க. நிறைய பேர் இந்த வருஷத்துலேருந்து என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒரு திட்டம்லாம் கூட திட்டுவாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி மனிதனுக்கு ஒரு கியூரியாசிட்டி, ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. இந்த வருடம் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வருடமாக இருக்கும், 2014 என்பது எனக்கு ஃபேவராக இருக்குமா, இல்லை சுமாராக இருக்குமா, இல்லை பிரச்சனைக்குரியதாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத எல்லா தரப்புப்பட்ட மக்களுமே கொஞ்சம் விரும்பத்தான் செய்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்திய தேசமும் இப்படியான ஒரு எதிர்பார்ப்பை தன்னுடைய மனதுக்குள் ஏதோ ஒரு இடத்தில் வைத்திருக்கிறது. அதனுடைய சின்ன அவுட்புட்டா, அதனுடைய ஒரு சின்ன வடிவமாக இன்றைய நீ நான் பயணிக்கிறது. பேசலாம். அடுத்தது கும்பம். மாமனார் வீட்டிலேருந்து ஏதாவது எதிர்பார்க்கலாம், நிறைய மாமனார் வீட்டில் எதிர்பார்க்கலாம், ஏதாவது கிடைக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் சைனஸ் அது மாதிரி தொந்தரவு கொடுக்கும் இந்த வருஷம். ஏன்னா நீர் ராசியில் வந்து குரு இருக்கிறதுனால 6ஆம் இடம்ன்ற ரோகஸ்தானம். அதனால் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்க. ஹெல்த் பிரச்சனை இருக்கும். ஆமாம், சைனஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொன்னாங்க. யாருக்காவது இருக்கா? எனக்கு இருக்கு சார், ஒரு Sinus 2 problem மந்த்ஸாக இருக்கு, கோல்டாக இருக்கு. பட் ஆனால் டாக்டர் கிட்ட போய் டேப்லெட்ஸ் சாப்பிட்டாலும் அது இன்னும் சரி ஆகலை. கும்பராசிக்கு வந்து முக்கியமாக பிள்ளைகளால், அதாவது மகன் மகள் அப்படின்ற வகையில் ஒரு தொந்தரவு இருந்தாலும் மகனால் ரொம்ப ஒரியில் இருப்பாங்க. பிள்ளைகளால் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உடம்பு உபாதைகள் இருக்கு. அது உங்க வயசுக்கு நேச்சர்ல இருக்குதான். ஓகே, அவ்வளோதான். பிள்ளைகளால் பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இல்லை. எதெல்லாம் அவங்க சொன்னதுல உங்களுக்கு பொருந்துச்சு போன வருஷம்? இல்லை, இதுவரை எதுவுமே அவங்க சொன்னது பொருந்தலை. எதுவுமே பொருந்தலையா? பொருளாதார சிக்கல்கள் இருந்தது, உறவுகள் மூலமாக சில மன கஷ்டங்கள் இருந்தது. இந்த 2 விஷயமும் யாருமே அதை சொல்லவே இல்லை. ஓஹோ சார், கும்பராசிக்கு அவங்களோட அப்பாவுக்கு காலில் ப்ராப்ளம் வரலாம். ஓ, இதான் ஸ்பெசிஃபிக்காக சொல்றது. காலில் ப்ராப்ளம். காலில் நான் யோசிச்சேன். ஓகே. அப்பாவுக்கு கால் வலி இருக்கும்னு சொன்னாங்க. இருக்குது, லாஸ்ட் 1 வீக் அப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, பார்த்து டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்காரு. அதேமாரி அப்பாவுக்கு ஆல்ரெடி ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் பேக்கு காலில் அடிபட்டு இப்போ கொஞ்சம் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக வீக்கமாக இருக்குது. மீனம் கடைசி ராசி. ஏற்கனவே சென்ற வருடம் வந்து அஷ்டமச்சனியால் அவங்க ரொம்ப தொல்லைப்பட்டு இருந்தாங்க. அந்த தொல்லைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். பொருளாதார ரீதியாகவும் அவங்களுடைய பர்சனல் முன்னேற்றமும் குழந்தைகளால் முன்னேற்றமும் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கும். பின்னால் அவர்கிட்ட கொடுங்க, நீங்கள் சொன்ன எல்லாத்துக்குமே மண்டையாட்டிட்டார் இல்லை? நல்லா இருக்காது சார். மீனராசிக்கு இப்போ கஷ்டம் தான். மீனராசிக்கு கஷ்டம் தான், டிசம்பர் வரைக்கும் கஷ்டம் தான். அந்த 2014 டிசம்பர் வரைக்கும். ஓகே, அப்போ ஃபுல்லாகவே கஷ்டம் தான் சார். மீன ராசிக்கு இந்த வருடம் ரொம்ப சிறப்பான பலன் நடக்கும் சார். லாஸ்ட் இயர் வந்து இவங்க எதெல்லாம் பெண்டிங்காக வச்சுருந்தாங்களோ அந்த கடமைகளை அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை இந்த ஆண்டு கட்டாயமாக கொடுப்பார்கள். கொடுக்காதவர்களிடமிருந்து மற்றவர்கள் வாங்கியாவது கொடுத்து விடுவார்கள். கீழே சாட்டை கொடுங்க. இந்த ஆண்டு கல்வி மேம்பாடு இருக்கும். அவங்க செய்கிற வேலை செய்கிற துறையில் வந்து தடங்கல்களுடன் கூடிய ப்ரொமோஷன் இருக்கும் சார். கண்ணில் வலி வரும் சார். மொத்தமாக பார்த்தோம்னாக்க ஹெட் இன்ஜுரியில் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ, சரியா? மற்றபடி இழந்த சொத்தை மீட்டு எடுத்துருவாங்க. எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் லாஸ்ட் இயர் ஒன்றும் இல்லை. இட் இஸ் அப்கமிங், இட் இஸ் நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஓகே, கூல், வெரி குட். ஒன்றுமே இல்லைன்னு டாப்ல. சார், எஜுகேஷன் வைஸ் கரெக்ட். போன இயர் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயின் பண்ணேன். ஸோ அது பாசிட்டிவ். அப்புறம் அது ஒன்று தான், கடமை வந்து படிக்கிறது என்னோட கடமைனா இன்னும் சரியாக ஒழுங்காக செய்யலை.
இப்போ நீங்கள் எம்பிஏ படிக்கிற ஒரு பொண்ணு, ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனுடைய ஒரு நவீன பெண் அப்படின்னு ஓவராலாக இவங்கெல்லாம் சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா ராசிக்கும் ஓவராலாக ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? இங்கே இருக்கிற ஐ திங்க் அது எங்க தட்ஸ் வை ஐ ஆஸ்க்ட் யூ. சார் ஃப்ராங்காக சொல்லணுமா? ஃப்ராங்காக தான் சொல்லணும். ஃப்ராங்காக மேபி அவங்க வே ஆஃப் டெலிவரியா என்னன்னு தெரியல, பட் எனக்கு எல்லாமே ரொம்ப கிளிஷேவாக இருக்குது. எல்லாம் கிளிஷேவாக இருக்கு. அதனால ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் என்னோட கான்சென்ட்ரேஷன் போயிடுது. ஸோ சின்ன வயசுலேருந்தே எப்போ டிவி மாற்றினாலும் அந்த ஒரே டோன், அந்த ஒரே இது, ஸோ எல்லாமே கிளிஷேவாக இருக்குது. அதனால இதெல்லாம் கிளிஷேவாக இருக்குது. என்னென்ன வார்த்தைகளா இல்லை சொல்கிற விஷயங்களே? வார்த்தைகள் ஆப்வியஸ்லி அவங்க அந்த கல்வி, அந்த மாதிரி வார்த்தைகள், கல்வி, வேலை வாய்ப்பு, அப்புறம் உறவுகள், சிக்கல், ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள். அண்ட் அந்த டெலிவரி ரொம்ப ஏதோ திருப்பி திருப்பி கேட்ட மாதிரியே இருக்கு. அதனால பாதி நேரத்தில் எனக்கு கான்சென்ட்ரேஷன் போயிடுது. ஸோ கவனிக்க முடியல. இந்த பொண்ணு சொல்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? கிளீஷேவா ஒரே மாதிரி அதே சொல்லிட்டு இருக்கீங்க. கல்வி, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அப்புறமா என்ன உடல் நலம், உறவுகள், அந்த அந்த ரவுண்டுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க. நான் சின்ன வயசுல இருந்து கேட்டதே தான் இவங்க திரும்ப சொல்ற மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. மீன் நியாயம் இருக்கு, கட்டாய நியாயம் இருக்கு. ஏன்னா நிறைய ஜோசியர்களுக்கே புரியாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லக்கூடிய கருத்து உண்மையானது. நீங்கள் எந்த டிவியை பார்த்தாலும் சரி, யார் பேசுகிறத கேட்டாலும் சரி, அந்த ஜோட வார்த்தைகளை புகுத்தியே பேசி கேட்குறவங்கள போர் அடிக்க விட்டுறாங்க. அந்த கருத்துக்கு நான் உண்மையிலே அந்த பொண்ணுடைய கருத்தை நானும் ஆமோதிக்கிறீங்களா? ஓகே, சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்கிறோம், அரைச்சமாகவே அரைக்கிறோம். எந்த டிவியை திருப்பினாலும் உடனே டக்குன்னு வேறு சேனலுக்கு போக டெம்டேஷன் வருது. ஜோதிடம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கேட்பதற்கு தயாராக இல்லை. அதுக்கு முதல் காரணம் வயசு மட்டும் இல்லை, அவங்க மீனராசிங்கிறதும் ஒரு காரணம். மீனராசிக்கு அடுத்தவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு பழக்கமெல்லாம் கிடையாது. அட்வைஸ் சொல்லித்தான் பழக்கம். அவங்கள சுற்றி இருக்கிற எத்தனை பேருக்கு அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் கேளுங்க. என்ன தப்பு இருக்கு? தப்பே இல்லை. அந்த ராசியினுடைய பேசிக் டெம்டேஷன் அது. இது அவங்க கேரக்டரா? கரெக்ட். புரிஞ்சுதுங்களா? மாடர்ன் ஐடியா. இங்கே பாருங்க, இது இந்த ட்ரெண்டில் நான் இன்னும் 2-3 வார்த்தை சொல்கிறேன். 12 ராசிக்கும் இதே மாதிரி பலமும் இருக்குது, பலவீனமும் இருக்குது. மீனராசி மாதிரி யாரும் வழிகாட்டிட முடியாது. அதே மாதிரி மீனராசி மாதிரி யாரும் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருந்துட முடியாது. டைம் டிலே பண்ணவும் முடியாது. எல்லா ஒர்க்கையும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணக்கூடிய தன்மை மீனராசிக்கு உண்டு. போஸ்ட்போன் பண்ணக்கூடிய தன்மை உண்டா இல்லையா? இன்றைக்கு செல்ல வேண்டிய நான் நாளைக்கு பார்ப்போம், இது உண்டு. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் எது பலமோ அது முதல்ல தெரிஞ்சிருக்கணும், பலவீனம் எதுவோ அது முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டும் தெரியாமல் இந்த சம்மந்தப்பட்ட எத்தனை சப்ஜெக்டை பேசினாலும் இந்த அரைச்சமாக வரைக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பணம் வரும், பணம் யாருக்கு தேவையில்லை. உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, பிரச்சனை சால்வ் ஆயிரும். யாருக்கு பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே. அந்த பிள்ளைக்கு போய் சொல்றீங்களா, எனக்கு போய் சொல்றீங்களா? உங்களுக்கும் சேர்த்து தான். நான் மீனராசி இல்லையே. ஆமாம், நான் மீனராசி இல்லையே. இல்லை, உங்களுக்கு சேர்த்து தான் பலன் சொல்கிறேன் நான். 12 ராசிக்கும் பலன் கேட்டீங்க, அருமையான விஷயம். ஆனால் 12 ராசிக்கும் இப்போ இங்கே இருக்க அத்தனை பேருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அந்த வே ஹவு தே ஆர் ப்ரெசென்டிங் இட், அங்கே தான் அங்கே ப்ராப்ளமே இருக்குது. மேசராசியை பற்றி யாருக்கு தெரியாது? மேசராசி ஏன் லைஃப் பார்ட்னர் மூலமாக பிரச்சனை வரும், இல்லாட்டி பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக பிரச்சனை வரும்? மேசராசி ஹீரோவாகணும்னு நினைக்கும். அப்போ பார்ட்னரோட சப்போர்ட் இருந்தால் தான் அதுவே சாத்தியம். மேசராசியில் 2வது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் வாழ்க்கையில் முன்னேறினதே இல்லை. அதுக்கப்புறம் என்னைக்கு இறங்கு கால் தான், வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. அதே மாதிரி பார்த்துக்கோங்க, ஏதாவது ஒரு இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி அவனுக்கு இருந்தே தீரும். அதில் பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் மாறாது, அந்த கேஸ் கோர்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போமா, அடுத்த கேள்விக்கு வந்துடும். இந்த 2014 எந்தெந்த ராசிலாம் கார் வாங்கும்? கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி, இந்த 3ம் கார் வாங்குவதற்குரிய மேக்சிமம் வாய்ப்பை இப்போவே அவங்களுக்கு இருக்குது, ரைட் நவ். ஓகே, செல்வி, யாராருக்கெல்லாம் கார் யோகம் இருக்குது 2014? விருச்சிக ராசி இந்த வருஷம் கண்டிப்பாக எடுத்துருவாங்க, கார் எடுத்துருவாங்க. விருச்சிகம் பழைய காரை கூட மாற்றி புதுசு கூட எடுத்துருவாங்க. அடுத்தது மகரம் கொண்டு வருவாங்க. அடுத்தது ரிஷபம் இந்த 6 மாதத்துக்குள்ளேவே அதனுடைய முயற்சியை பண்ணால் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்குள்ளே அந்த அமைப்பு அவங்களுக்கு உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களும் இந்த வாட்டி கார் வாங்குறதுக்கு யோகம் உண்டு. ஓகே, கன்னி ஃபைனலாகவே முதல்ல முயற்சி பண்ணால் உடனே இப்போவே வாங்கி இப்போயே கார் வாங்கலாம். யாருக்கெல்லாம் வீடு வாங்கும் யோகம் இருக்குது வித்யாதர்? வருடத்தின் முற்பகுதியில் ரிஷபத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சிம்மத்துக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிம்மம் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் சில ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிம்மத்துக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு செகண்ட் பார்ட், அதாவது ஜூன் டு டிசம்பரில் மிகப்பெரிய வீடுகள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். 2014 எந்த ராசிக்கு காதல் ஜெயிக்கும், யாருக்கு காதல் வரும்? அவ்வளோதான். பசங்க எவ்வளோ முக்கியமாக அந்த கேள்வி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியல சார். சிம்ம ராசிக்கு காதல் சக்ஸஸ் ஆகும் சார். சிம்ம ராசிக்கு காதல் அமையும்.
ஆமாம். மிதுன ராசிக்கு காதல் சக்ஸஸாக அமையும். ஓகே, வேற? மகர ராசிக்கு அதுவும் குறிப்பாக திருவிட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நிச்சயமாக காதல் கைகூடும். மீன ராசிக்கு கண்டிப்பாக 5ஆம் இடம்ன்றது லவ் ஸ்தானம். அந்த இடத்துல குரு உச்சமாக இருக்கிறனால கண்டிப்பாக லவ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மீன ராசிக்காரங்க ப்ரொபோஸ் பண்ணா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, வேற? மீன ராசிக்கு வந்து குரு 5ல் இருக்கனால அவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மிதுனம் as well as கன்னி ராசி இவங்களுக்கு இந்த வருடம் மீனம், மிதுனம், கன்னி. எஸ். ஓகே, மூன்றுக்கும் காதல். கடைசியில் மீன ராசிக்கு லவ் வர்றது வாய்ப்பு அதிகம் இருக்குன்றது மாற்று கருத்து இல்லை. மிதுனம், கடகம், கன்னி 12 ராசி மண்டலத்திலேயே மிதுனம், கடகம், கன்னி காதல் வயப்பட்டவர்கள். காதல் வயப்பட்டவர்கள், வயப்படுபவர்கள். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லாமே எல்லா ராசிக்குமே வந்து எல்லாருமே எல்லா நட்சத்திரத்துக்கு வந்து நாட்டில் வந்து நிறைய விஷயம் நல்லது சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆயிலியம், கேட்டை, மூல நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணுங்களை மட்டும் ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த ஒரு புக்லேயும் சரி இந்த நட்சத்திரத்துக்கு இது ஆகாது அந்த ஆகாதுன்னு கிடையாது. ஆனால் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணுங்களை மட்டும் இவ்வளோ பெரிய ஜோதிடர்கள்லாம் இருக்கிறனால சொல்கிறேன். அதை நம்ம இந்த மாதிரி பப்ளிக்கில், அதாவது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள் பார்க்குற இதில் தான் இந்த மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் என்பதே எவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும், எவ்வளோ பண வசதி இருந்தாலும், இல்லை நல்ல குணம் எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணன்றது ஒரு பெரிய கஷ்டமாகுது. ஏன்னா காலங்காலமாக அது மேலே வந்து தவறாக திணிக்கப்பட்ட ஒரு இது தான். அது நீயா நானா மூலிமா தான் அதெல்லாம் போக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து குடும்பத்துக்கு ஆகாது. மூல நட்சத்திரம் பெண்கள் நிர்மூலமாகும். கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணால் அண்ணனுக்கு ஆகாது, பையன் மாப்பிள்ளையுடைய அண்ணன் ஆகாது. இதெல்லாம் எந்த ஜோதிட சாஸ்திரத்திலும் கிடையாது. எதுலையும் இல்லை, எதுலையுமே கிடையாது. எந்த சாஸ்திரத்துலையுமே மூல நட்சத்திரம் ஆகாது, வாயிலி நட்சத்திரம் ஆகாது, விசாக நட்சத்திரம் இப்படியெல்லாம் போடவே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புஸ்தகத்தில் ஒருத்தர் எழுதியிருக்கார். அதை வந்து நிறைய பேர் நம்ம ஜோதிடத்தை படிக்கிறவங்க எல்லாமே அதை பேஸ் பண்ணி செவ்வாயில் பெண்ணு ருதுவானால் அது மிகப்பெரிய தவறான ஒரு வார்த்தையே போட்டிருக்காங்க. சனியில் பொண்ணு ருதுவானா அது ஒரு பெரிய தவறான ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. ருதுன்றது ஒரு நல்ல விஷயம். அதில் கூட ஒரு கிழமையை போட்டு அந்த கிழமைக்கு இதுதான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறது வந்து ஜோதிடத்தில் எந்த வித இதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு தோஷம் கற்பிப்பது தவறு. ஆயிலியத்தில் பிறந்த பெண் நல்லா அற்புதமாக சமையல் செய்வாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு வந்த உடனே சமையல் கட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி அவங்க வந்து அவங்களுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் முழுவதும் அவங்க கைக்கு போயிருதான், அது மாமியாருக்கு ஆகாது. கணிதத்தை எழுதி பார்க்காமலேயே கணக்கு பார்த்து மனக்கணக்காக சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி ஆயிலியத்துக்கு உண்டு. அதனால் 2வது டிபார்ட்மெண்ட்டும் போயிடும். சூனர் ஆர் லேட்டர் பணப்பொறுப்பும் ஆயிலியத்தினோட கையிலுக்கு போயிடும். ஆயில்யம் அதனாலதான் மாமியாருக்கு ஆகாதுன்னு சொன்னாங்களே ஒழிய மாமியாருக்கு உடனே கொட்டடிச்சிருவாங்கன்னு சொல்லலை. ஒரு விஷயம், மாமியாருக்கு இன்னும் பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கள், மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்கும். மாமியாருக்கு ஆகாதுன்றது தான் ஆயிலியத்துக்கு குறிக்கப்பட்ட ஒரே ஒரு நெகட்டிவ். ஸோ அதனால் எந்த ஒரு ஜாதகத்தில் மட்டும் ஆயிலியம்னா நமக்கு ஆகாதுன்னு மாமியாரே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதாவது இது மாதிரி இது ஸ்லேடையாக போடப்பட்டது. இப்போ பெண் மூலம் நிர்மூலம், ஆண் மூலம் அரசாளுன்றாங்க. எத்தனை ஆண் மூலம் வந்து கோயில் வாசலில் பிச்சை எடுக்குது? அது மாமியாரில் பசங்களுக்கு ஆயிலியம் இருந்தால் கூட பொண்ணோட அம்மா இருந்தால் அது சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து முட்டாள்தனமாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அது இருக்குது. ரொம்ப சிம்பிள். ஆயிலியம், கேட்டை, இன்னொன்று சொன்னார், இது 3ம் அப்படி எதுவும் கிடையாது. அப்படி எதுவும் கிடையாது. இல்லை, அதை தான் இந்த நீயா நானா கூட்டத்து மூலிமா மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்கு தான் இந்த மேடையை நான் எடுத்துக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் சோதிடர்கள் வந்து இந்த பழமொழியை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு உதாரணம் இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை ஜோதிடர்களும். ஆனால் சில பெற்றோர்கள் வந்து அதை மீண்டும் மீண்டும் வந்து ஜோதிடர்கிட்ட வந்து நினைவுட்டுறாங்க. அதே மாதிரி இப்போ எல்லா துறையிலுமே தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மாதிரி இப்போ எங்கள் துறைனா எங்கள் துறையிலையும் தவறுகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மாதிரி உங்கள் துறையிலையும் சில தவறுகள் இருக்குது இல்லையா? அது மாதிரி என்னென்ன தவறுகள் நடக்குது? பெரிய தவறு உண்மையை அப்படி அப்பட்டமாக சொல்கிறது இல்லை. அதை கேட்கறதுக்கு பப்ளிக்கு முதல்ல சக்தி இருக்காது.
நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களா இல்ல அவங்க கேட்க மாட்டாங்கிறதுக்காக சொல்ல மாட்டீங்களா? அதான் உண்மையை சொல்ல முடியறதில்ல, சொல்றதில்ல. சரி, அப்புறம் அவ்வளோதான். ஓகே, அடுத்து சார் பெரும்பாலான ஜோடர்கள்ட்ட போதிய அந்த ஜோட நாலேஜுங்கிறத ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு ஜோதிட நாலேஜ் கம்மியா இருக்கு. இதுதான் மெயின் தவறுக்கு முதல் காரணம் இதுதான் சார். ஓகே, வேற சார் ஒரு விஷயம் ஃப்ராங்காக சொல்கிறேன், எல்லா ஜோசியரும் என்னை மன்னிச்சுங்க. எல்லா மக்களும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்துக்கு வந்து எல்லா விதமான தோஷங்கள் இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறோம், அதை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அந்த தோஷங்கள் பூரா இருக்குன்னு சொல்லி முடித்த உடனே அடுத்து இந்த பரிகாரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை பார்த்து தான் மக்கள் பயப்படுறாங்க. அதனால் அதை கொஞ்சம் குறைத்தால். பரிகாரங்கிற பேரில் கொஞ்சம் பணம் பண்ணுறாங்க, அது தப்புன்னு சொல்கிறீங்களா? அது தவறு பண்ணுறாங்க. ஆமாம். ஓகே, அதான் கேட்குறேன். பொதுவாக டாக்டர் ப்ரொஃபஷனை விட ஜோதிடர்கள் வந்து அதிகமாக பணம் வாங்குறாங்க சார். அப்புறம் வந்து சரியாக ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்கு ஒரு டைம், ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா டக்குன்னு பார்த்துட்டு சொல்லிடுறாங்க என்ன சாரம் வாங்கியிருக்கு, அதை கரெக்டாக ஆராயிறது இல்லை. அதே மாதிரி பரிகாரங்கிற பேரில் நானே பண்ணி வச்சிடுறேன், எனக்கு இவ்வளோ இது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பணம் கறந்துடுறாங்க. ஜோதிடர்கள் என்னென்ன தவறு செய்கிறார்கள், அவ்வளோதான் சார். இன்னொன்று, ஜோதிடத்தையும் மாந்திரிகத்தையும் சில பேர் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். அது கடந்த காலத்தையெல்லாம் எல்லாமே கரெக்டாக சொல்லிடுறது, ஜோதிடங்கிற பேரில் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க சில பேர். சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட டைம் கேட்குறாங்க இல்லையா? அதுக்கு சொல்லலாமா? டைம் சொல்லக்கூடாது. குழந்தை நேச்சுரலாக பிறக்கணுமா இல்லை நீங்கள் குறிக்கிற டயத்தில் பிறக்கணுமா? ஒரு குழந்தையுடைய தலையெழுத்து இந்த லக்கணத்தில் தான் பிறக்கணுங்கிறது அதை நாங்கள் முடிவு, நாங்கள் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஆனால் அது நடக்குது தானுங்களே. அது வரவங்க அப்படி தான் சார் கேட்குறாங்க. இது கொடுக்கலன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? எனக்கு ஜோசியம் தெரியல, அடுத்த ஜோசியம் போனால் நல்ல டைம் தரான். ஒரு குழந்தைய ஆண் குழந்தையா பெண் குழந்தையா நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு சட்டம் போடுறதா, ஒரு ஹாஸ்பிட்டல் அதை ஃபாலோ பண்ணுது. டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இன்னைக்கு போய் கேட்க முடியாது. நீங்கள் தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கூட நீங்கள் கேட்க முடியாது. கஸ்டமர் டிமாண்டை மீட் அவுட் பண்ணணும் நான், இல்லைன்னா அவங்க நல்ல ஜோதிடர் இல்லைன்னு எனக்கு சொல்லிடுவாங்கிறதுக்காக நான் சொல்கிறேங்கிறீங்க. ஆனால் அது சரியான ஒரு கேள்வி இருக்குது. ஒன்று, மற்ற ஜோதிடர் எப்படி, நான் அந்த வேலையை செய்வதில்லை. நீங்கள் விட்டுருங்க சார். உங்கள் துறை இதை செய்தா இல்லையா சார்? அது குடிச்சு தான் கொடுக்கணும் சார். ஆஸ் அ ப்ரொஃபஸராக குடிச்சு தான் கொடுக்கணும், கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்லை சார். இட்ஸ் நாட் அ சீக்ரெட் வே. அந்த ஆப்ரேஷன் வந்து நல்ல முறையில் நடக்க போதா இல்லை, அதுதான். இப்போ யாருமே லக்னத்தை பேஸ் பண்ண முடியாது, யாரும் ராசி பேஸ் பண்ணி அதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது. அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கட்டும், அவ்வளோதான். அதுக்கு தான் குடிச்சு கொடுத்துருவாங்க. நடக்கல இதை வச்சு லக்னம் கணிச்சலாம். ஒரு நிமிஷங்க, அதாவது சிசேரியன்ங்கிறது அது ஆப்ரேஷன் குழந்தைக்கு நடக்கலைங்க, குழந்தைய வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் குறிக்கிறாங்க சார். சரிதான் சார், சரிதாங்க. ஆமா, பணத்துக்காக அப்படி நேரம் குறிச்சு கொடுக்கலாம். இல்லை பணத்துக்காக இல்லை சார், நல்ல டயத்துக்காக. அவங்க நல்ல டயத்தை எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது, மூத்த சகோதரனுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது, இந்த குழந்தை பிறந்ததுனால தகப்பனாருக்கு எதுவும் உடல்நிலை பாதிக்கக்கூடாது, குடும்பத்தில் எதுவும் கஷ்டங்கள் வரக்கூடாது அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இல்லை ஸோ அதிகமாக இதுக்கு 1000 ரூபா தான் கொடுக்குறாங்க. இப்போ கவலை உங்களுக்கு ஃபீஸ் கம்மிங்கிறதானா? சார் ஆக்சுவலாக வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறதுங்கிறத நாங்கள் மட்டும் என்ன சார் பண்ணுவோம், லக்கணத்தை தான் எங்களால் மாற்றி போட முடியும். அதாவது 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம் மாதிரி, அந்த 2 மணி நேரத்தில் லக்கணத்தை மாற்ற முடியும் போல எந்த பிளானட் எங்களால் மாற்றி போட முடியும். செல்வி எப்படி பார்க்குறீங்க, வித்யாதன் எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோதான். ஏதாவது பேசுனா இங்கே பேசிங்க. மகவு பிறப்பதும் மாறி பொழிவதும் மகேசன் செயல் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. இன்றைக்கு இப்போ சாதாரணமாக வந்து சாதாரண மக்கள் வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதுக்கடுத்தது உச்சகட்டத்தில் இருக்கிறவங்க, அந்த பரம்பரை பணக்காரங்க, தங்களுடைய சொத்துக்கள் வந்து அழியாமல் இருக்கணும், அதை வந்து பாதுகாக்க ஒரு நல்ல குழந்தை ஒரு நல்ல நேரத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறது தான் வராங்க. இப்போ சோதிடம்ங்கிறது என்னென்னா மக்களுடைய அதாவது தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கலையாக இருக்குது. அன்றாட தேவைகள், மனதளவில் மற்ற தேவைகளெல்லாம் நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கோம். ஓகே, செல்வி எப்படி பார்க்குறீங்க இதை? ஆக்சுவலாக வந்து நான் ஒரே ஒருத்தருக்கு குறித்து கொடுத்துருக்கேன். ஏன்னா என்னுடைய நண்பர் வந்து அவங்க ஒய்ஃப் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தாங்க. அவங்களோட அதாவது பெரிய உயிரா சின்ன உயிரான்றச்சு டாக்டருங்களே பெரிய உயிருக்கு தான் கவலைப்படுவாங்க. ஸோ அதுக்காக அந்த ஒரு விஷயம் ஒரே ஒரு வாட்டி நான் பண்ணியிருக்கிறத வந்து நான் ஓப்பனாக மேடையில் ஒத்துக்கிறதுல ஒன்றும் எனக்கு இல்லை. மற்றபடி யாராக வந்தாலும் நான் என்ன சொல்லுவேன், குலதெய்வத்துக்கிட்ட கும்பிட்டுக்கோ. டாக்டர் எந்த நேரத்தில் ராகாலத்தில் ராகாலத்தில் தான் வந்து சிசேரியன் பண்ணாலும் அதுதான் விதின்னு நினச்சிக்கோ. மற்றதெல்லாம் அப்புறமா ஜாதகம் பிறகு, ஏன்னா உனக்கு உன்னுடைய மனைவிக்கு இந்த குழந்தை தான் இந்த நேரத்தில் பிறக்கணும்னு கடவுள் கொடுத்துருப்பான். அதை வந்து யாராலையும் மாற்ற முடியதில்லை. நீ அமைதியாக இருந்தாவே இந்த குலதெய்வத்துக்கு உனக்கு பூர்வ புண்ணிய பலத்துக்கு என்னவோ அது மட்டும் நீ கோயிலில் போய் கும்பிடு. அவ்வளோதான் என்னுடைய பதில். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியாரானா பவர்ட் பை எல்டிஆ கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு பக்கம் ஜோதிடர்கள், இன்னொரு பக்கம் பொதுமக்கள். ஒவ்வொரு ராசிக்கும் 2014 எப்படி இருக்கும், சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நீங்க எந்தெந்த விஷயத்துக்குலாம் ஜோதிடத்தை நம்புறீங்க, இது பார்க்கணும்பா அப்படின்னு யோசிக்கிறீங்க, எங்கெல்லாம் கண்டுக்கிறது இல்லை, எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஜோதிடத்தை பார்க்கணும், அதை போய் கேட்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த ஏரியாலாம் கண்டுக்கிறது இல்லை? அதாவது நம்ம கல்யாணமோ கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி வீட்டில் நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது நல்ல நேரத்தில் பார்க்கணும், இது நமக்கு ஒத்து வருமா அப்படின்ற தெரிஞ்சுக்கணுன்றது ஒரு ஆசை, அதனால பார்த்து. ஓகே, பக்கத்தில் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த விஷயத்த பண்ணுறதுனால உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் வந்து இந்த அஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு பயம் வரும். அது முட்டாள்தனமான விஷயமாவே இருந்துச்சுனாலும் இந்த இடத்துல நமக்கு வந்து பயம் வரும். ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து அந்த ஜாதகத்தை நான் நம்புவேன். அவ்வளோ பக்கத்தில் எங்கெல்லாம் நம்புவீங்க, எங்கெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க? ட்ராவலிங்கில் பார்த்து போவோம். அப்படின்னா நல்ல டைம் பார்த்து கிளம்புவோம். நல்ல டைம் பார்த்து கிளம்புவோம். ஓகே. தொழில் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ஜோதிடம் பார்ப்போம். ஓகே, பக்கத்தில் முக்கியமாக கல்யாணம் கிரகப்பிரவேசம் ரெண்டும் பார்ப்போம். புது அசைன்மெண்ட் ஏதாவது ஒன்று தொடங்குறோன்னா ஜோசியரை போய் பார்ப்போம். பார்ட்னரோட ஜாதகத்தை கொடுத்து இந்த ஆளுக்கு நமக்கு ஒத்து வருமானு கண்டிப்பாக பார்ப்போம். சில விஷயங்கள் தடைப்படும் போது ஜோசியரை போய் பார்ப்போம். தடைப்படும் போது ஓகே. என்னென்ன தப்ப ஜோதிடர்கள் பண்றதா நீங்க நினைக்கிறீங்க? ஜோதிடம் அதை பத்தி டிஸ்கஷனுக்கு வரல, ஜோதிடர்கள் என்னென்ன தப்பு பண்றாங்க? வாடிக்கையாளர்ன்ட்டாங்க. நாங்கள் அவங்கள நினைக்கிறது வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுவாங்கன்னு. விதி அதுபடி தான் நடக்கும், அதை மாற்ற முடியாது. இப்போ நான் உங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதுனால என் கட்டம் வந்து அடுத்த நிமிஷம் போய் பார்த்தா கட்டம் மாறி இருக்குமா? மாறாது. ஸோ கட்டம் மாறாத ஒரு இடத்துல யார்கிட்ட போனாலும் அவர்கள் அந்த ஜோதிடத்திற்கான உண்மையான அந்த அந்த அர்த்தத்தை வந்து சொல்லவே இல்லை. ஜோதிடர்கள் செய்கிற தவறா என்ன பார்க்குறீங்க? பரிகாரம்ங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோதிரம் வாங்கு, இந்த மோதிரம் வாங்கு, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கடை மென்ஷன் பண்ணுவாங்க. நீ இந்த கடையில் போய் வாங்க, அப்போ தான் உனக்கு ஒரிஜினல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது எல்லா காலகட்டத்திலும் இந்த ஜோதிடம் பற்றி குற்றச்சாட்டுகள், ஆதரவான கருத்துக்கள் எல்லாமே இருக்குது. பட் சேஞ்சிங் ட்ரெண்டில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் மாறுது, ஒவ்வொருத்தருடைய வியூ மாறிக்கிட்டே இருக்கு. நான் 2 மாடர்ன் ஃபேஸஸை இங்கே கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு மாடர்னான ஆள், இன்னொருவர் மெடிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு மாடர்னான ஆள். டாக்டர் மோகன் அண்ட் கிழக்கு பதிப்பகம் திரு பத்ரி அவர்கள் இருவரையும் மேடை கூப்பிடுறோம். பத்ரி, ஹவு டு யூ see these things? இன்றைய உலகத்தில் இந்த ஜோதிடம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தனிப்பட்ட you come from a conservative family but you have a different international exposure. இப்போ என்னுடைய அப்பாலாம் வந்து ஜாதகம்ங்கிறதுல பயங்கரமான நம்பிக்கை வச்சிருக்காரு இன்னி வரைக்கும். அவர் வந்து ஜாதகத்தை பார்க்காம எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டார். அவர் இப்போ வந்து ஜோதிடர்கள்லாம் போய் கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. அவரே வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் 2 ரொம்ப முக்கியமான ஜோதிடர்கள்னு அவர் நினச்சிட்டு இருந்த 2 பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறாரு. எது எடுத்தாலும் அதுதான் அவருக்கு முக்கியம். அது வந்து ஒரு தனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுதுனாலோ அல்லது ஒரு வெளியூருக்கு போகிறதுனாலோ எப்போ பார்த்தாலும் இந்த கட்டம் அது இதுன்னு பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு வந்து இது முழு பேத்தலா, அர்த்தமற்றதாக, இதெல்லாம் வந்து ஒருத்தர் நேரத்தை வின் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு கம்ப்ளீட்டாக அவர் வந்து, நான் கேலியாக தான் வீட்டில் பேசுவேன். என்னுடைய பார்வையிலேருந்து, என்னுடைய சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட்லேருந்து பார்க்குறப்ப ஈவன் சயின்டிஃபிக்கலாக வந்து இதுக்கு ஒரு பேசிஸே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவன் நான். அதே சமயம் எங்கள் அப்பா வந்து இது இன்றைக்கும் கூட அது வந்து இது ஒரு அப்சல்யூட் சயின்ஸ், இதுதான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படிங்கிற மாதிரி நம்பக்கூடியவர். மாடர்ன் இன்னைக்கு வந்து நம்ம இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தா இது வந்து நம்மளை நாமே, அதாவது ஒரு தனிப்பட்ட நபர் வந்து தங்களை தாங்களே ஏமாற்றிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அதுக்கு நான் வந்து சயின்டிஃபிக்காக அதை பற்றி கொஞ்சம் பேச முடியும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பல பேர் பல எண்ணிக்கையில் வந்து எக்கச்சக்கமான பேர் பறக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய வழியும் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வழி. நீங்கள் உங்களை எல்லாரையும் கொத்தா போட்டு ஒரு டப்பாக்குள்ளே போட்டு இவங்க எல்லாருடைய பார்த்தும் இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்கிறது வந்து சரியாக எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தருடைய ஆக்சுவல் பார்த்தும் அவங்களுடைய ஜெனட்டிக் கோட்லேருந்து தான் டிஃபைன் ஆகுது அப்படிங்கிறது இன்றைய சயின்ஸ் வந்து அதை நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அதுக்கு வந்து வெறுமை வந்து ஒரு நேரமும் காலமும் மட்டும் அதை தீர்மானிக்கிறது கிடையாது எந்த விதத்துலையும். அதுக்கப்புறமா அவங்களுடைய பேக்ரவுண்ட், இப்போ ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பேக்ரவுண்டில், அதை இவங்களுடைய ஜாதக பேக்ரவுண்ட் இல்லை பிறக்கக்கூடிய 2 பேர், ஒருத்தர் ஏழை வீட்லையும் ஒருத்தர் பணக்கார வீட்லையும் பிறக்கிறாங்க, அவங்களுடைய பாத் கட்டாயமாக வேறு மாதிரி தான் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் வந்து அதை இணைச்சி சொல்ல முடியாது. ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கக்கூடிய ஒன்று இவங்க வந்து இவ்வளவு ரொம்ப சிம்பிளாக போடுற மாதிரியான இந்த ஜோதிட சாஸ்திரம் எனக்கு புரியல. ஆனால் அதே நேரம் நான் இதெல்லாம் சொல்கிற அதே நேரத்தில் இந்திய பாரம்பரியத்தில் மிக மிக உயர்வான கணித அறிவியல் பின்னணி கொண்ட ஆரியபட்டா, வராக மிகிரா போன்றவர்கள்லாம் அவர்களுடைய சயின்ஸ் இன்னைக்கு எனக்கு பிரமிக்கத்தக்கதாக இருக்குது.
அவர்கள் முழமாக வந்து ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்தாலும் எனக்கு அவருடைய ஜோதிட சாஸ்திரம் அபத்தமாக தெரியுது, அவருடைய சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப உயர்வாக தெரியுது. இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி தான் என்னால் பார்க்க முடியுது இந்த நேரத்தில். பத்ரி சார் ஹேண்டில் பண்ணிட்டார் அந்த சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட் எல்லாம். ஜோதிடம் ஒரு இட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் நாலேஜ் சிஸ்டம். அது அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் சிஸ்டம் ஒரு இன்னைக்கு சைக்காட்ரி அண்ட் அதர் ஃபீல்ட்ஸ் இந்த கவுன்சிலிங் ஹெச்ஆர் இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிற டாஸ்க்கு செய்துக்கிட்டு இருந்த ஒரு ஃபீல்டுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆங்ஸைட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக பயன்பட்டு இருந்திருக்கு ஜோதிடம். அது ஃப்ரம் ஒன் பர்ஸ்பெக்டிவ், ஃப்ரம் த ஜோதிடம் பார்க்கக்கூடிய மனிதர்கள்கிட்டேருந்து, அதாவது ஜோதிடத்துக்கிட்டேருந்து ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குற பொதுமக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் ஜோதிடர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இட் வாஸ் அன் எக்ஸ்ப்ளரேஷன். அண்ட் அது ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு சயின்டிஃபிக் சொஃபிஸ்டிகேஷன் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஹியூமன் லைஃப் சைக்கிளோடைய ஸ்டேஜஸையும் அதோடைய ப்ராசஸையும் வந்து ஒரு ஒரு கோர்வைக்குள்ளே கொண்டு வரணும்னு முயற்சி செய்த ஒரு ஃபோக் சைக்காலஜிக்கல் மெத்தட்னு நான் நினைக்கிறேன். அந்த சைக்காலஜிக்கல் மெத்தட் அப்படிங்கிறது மாறி போய் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் சிஸ்டமாக மாறி போச்சு. அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன, ஹியூமன் ஆங்ஸைட்டி இருக்கு இல்லையா, ஃப்யூச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த தன்னுடைய ராசி என்ன, அந்த ராசிக்கு உண்டான பலன் இந்த வருஷம் என்னவா இருக்கக்கூடும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆங்ஸைட்டியை பயன்படுத்திக்கிற ஒரு பிஸ்னஸ் சிஸ்டமாக மாறி போனது ஒன் ஆஃப் தி அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயங்கள். அண்ட் ட்ரெடிஷ்னல் ஜோதிடம் வந்து ஒரு நாலேஜ் அக்வயரிங் ப்ராசஸ் அல்லது ஒரு நாலேஜ் பேஸ்டு அல்லது ஒரு எக்ஸ்ப்ளரேஷனாக இருந்தது. அந்த எக்ஸ்ப்ளரேஷன் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அந்த எக்ஸ்ப்ளரேஷன் இல்லாததோடைய விளைவு என்ன அப்படின்னா ஒரு அமெச்சர் ப்ரொஃபஷனாக போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் வந்து ஒருத்தர் ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஒரு காஸ்ட் பேரியர் ஒன்று இருந்தது. அதுக்கும் அப்பாற்பட்டு ஈவன் வித்தின் தட் காஸ்ட் எல்லாருமே வந்து ஜோதிடர் ஆகிட முடியாது. அதுக்கு வந்து ஒரு சுற்றி ஒரு என்விரான்மெண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக அவங்கள வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், இது வந்து உன்னோட இது சரியா இல்லையான்ட்டு. ஸோ தான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கே வந்து பல வருஷங்கள் எடுத்துப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா எல்லாம் புக்கிஷ் நாலேஜ் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ எல்லோரும் வந்து எல்லாத்துக்குமே புக்ஸ் கிடைக்குது. ஒருத்தர்கிட்ட ஜோதிடம் கேட்டு வந்த உடனே இவங்கள உட்காந்து புக்கில் எல்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க. இதோட விளைவு வந்து அதோட ஒன்ஸ் அப்பான் அ டைம் அது பண்ணிகிட்டு இருந்த ஒரு தெரப்யூட்டிக் ஃபங்க்ஷன் வந்து இன்றைக்கி ரொம்ப சிக்கலாக போயிடுச்சு. அதோட இது இன்றைக்கி இவங்க எல்லார்கிட்டையும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப பொதுப்படையாக சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக்யூசேஷன் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பொதுப்படைக்கு அவங்க இறங்குறதுக்கு உண்டான ரீசன் என்னென்னா அது ஒரு பிஸ்னஸ் மோடு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுது ஸ்பெசிஃபிக்காக இஃப் யூ மென்ஷன் எனிதிங் in a specific detail and அது நடக்கல அப்படினா ஒரு பிசினஸ் மோட்ல இல்ல அப்படினு வெச்சுக்கங்களேன். ஓகே, இந்த ஜோதிடம்ங்கற ஒரு கான்செப்ட் நீங்க ஆதரிக்கிறீங்களா? that is அது அக்செப்ட் பண்றது இல்ல. அதுதான் நான் எதிர்பார்க்கறேன். அது எதிர்பார்க்கறீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்ட கூட என்னோட விண்ணப்பம் என்னவா இருக்கும் அப்படினா ஜோதிடம் வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு நாலேஜ் சிஸ்டம். நான் சயின்ஸ்ன்ற வார்த்தை பயன்படுத்த விரும்ப மாட்டேன், ஆர்ட்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்த விரும்ப மாட்டேன். பட் அது ஒரு நாலேஜ் சிஸ்டம். அது வந்து ட்ரூ நாலேஜா ஃபால்ஸ் நாலேஜா அப்படிங்கிறது இட் ஹாஸ் டு பி வேலிடேட்டட். அது வெரிஃபை பண்ணப்பட வேண்டிய விஷயம். அதுக்குண்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு டயலாக் ப்ராசஸ் வந்து நடக்க விடாமல் இதோட பிஸ்னஸ் மோட் செய்துட்டுதுங்கிறது என்னோட வருத்தம். அதனால தான் நான் திருப்பி பிஸ்னஸ்ங்கிற ஒரு இன்சிஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் சொன்ன மாதிரி அவர் இந்தியன் ஃபிலாசபர்ஸ் தான் எக்ஸாம்பிள் சொன்னார். பட் வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் எல்லாரும் கூட ஐசக் நியூட்டன் கூட ஒரு தீவிரமான ஒரு ஜோதிடர் தான். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. ஒரு வருடத்தினுடைய துவக்கத்தில் நிறைய ரெசல்யூஷன்ஸை நிறைய பேர் எடுப்பாங்க. நிறைய பேர் இந்த வருஷத்துலேருந்து என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒரு திட்டம்லாம் கூட திட்டுவாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி மனிதனுக்கு ஒரு கியூரியாசிட்டி, ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. இந்த வருடம் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வருடமாக இருக்கும், 2014 என்பது எனக்கு ஃபேவராக இருக்குமா, இல்லை சுமாராக இருக்குமா, இல்லை பிரச்சனைக்குரியதாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத எல்லா தரப்புப்பட்ட மக்களுமே கொஞ்சம் விரும்பத்தான் செய்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்திய தேசமும் இப்படியான ஒரு எதிர்பார்ப்பை தன்னுடைய மனதுக்குள் ஏதோ ஒரு இடத்தில் வைத்திருக்கிறது. அதனுடைய சின்ன அவுட்புட்டாக, அதனுடைய ஒரு சின்ன வடிவமாக இன்றைய நீ நான் பயணிக்கிறது பேசலாம். Not only in India,
இது வந்து இந்தியா மாதிரி நம்பிக்கைகள் அதிகம் நிறைந்த நாட்டில் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கு. புத்தகங்களே நீங்க லிண்டா குட்மன் வந்து என்னைக்குமே வித்துக்கிட்டே இருக்கு, மக்கள் வாங்கிட்டே இருக்காங்க. காக்கா உட்கார பணம் விழுந்த கதையாவோ அல்லது வேறு ஏதாவோ எங்கோ ஒன்று நடக்க போய் தானே இதை மக்கள் அது மேலே ஒரு கியூரியாசிட்டியோட இருக்காங்க. எவ்வளவு தூரம் நம்ம இதெல்லாம் நான் நம்பலேன்னு சொல்லி இந்த பக்கம் எதில் உட்காந்தாலும் என்னுடைய ராசிக்கு என்னன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கத்தான் இருக்கு. என்னுடைய எதிர்காலத்தை என்னால் கட்டமைச்சு கொள்ள முடியும்னு எப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு வலுவான எண்ணம் வந்துருச்சோ, அதன் பிறகு இவர் என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னு யாருமே கவனிக்க போறதில்லை. ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடையாது. அவங்க வந்து யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது பண்ணலாமா அது பண்ணலாமாங்கிற அந்த தயக்கம், அந்த கன்ஃபியூஷனில் இருக்கிறப்ப யாரோடையாவது ஒரு ஆறுதல் வார்த்தை, அது ஒரு நண்பரோட வார்த்தையாக கூட இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு அதையும் தாண்டி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஒரு சாங்ஷன் தேவைப்படுது. அந்த சாங்ஷனை வந்து இந்தியாவில் இந்திய ஜோதிட முறையும் பல வெளிநாடுகளில் அந்தந்த நாட்டுக்கே உரித்தான ஏதோ ஒரு முறையும் இருக்குது. ஆனால் இந்த சயின்டிஸ்டும் ஜாதகமுமான ஒரு விஷயங்கிறது வந்து கொஞ்சம் பின்னோக்கி போகும். இப்போ நீங்கள் இவரை நியூட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முழுக்க அந்த மெக்கானிக்ஸோட அடிப்படையை உருவாக்கினவருக்கு இந்த பூமியுடைய எடை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான எதையும் அவர்கிட்ட இல்லை. அதன் பிறகு கேவெண்டிஷ்ங்கிறவர் வந்து தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. அதன் பிறகு தான் இன்னும் பல விஷயங்கள் தெரிய வருது. அப்போ அந்த நேரத்தில் அவர் சயின்ஸுக்கான ஒரு அடித்தளத்தை அமைக்கும் அதே நேரத்துலையும் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருந்தது. அவர் உதாரணத்துக்கு வந்து இந்த அல்கெமி, இந்த இரும்பை தங்கமாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. அது இன்றைக்கி படித்தா ஒரே அபத்தமாக இருக்கும். ஏன் இந்த ஆள் வந்து மூளைகட்டு போய் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அது வந்து அது கூட சில பேர் கோச்சுப்பாங்க. இன்னும் கூட பலர் வந்து சித்தர்கள்லாம் அதெல்லாம் பண்ண முடியும்னு நம்புகிறாங்க. ஆனால் இந்த அறிவியல் சேர சேர ஒவ்வொரு நூற்றாண்டுகள்லையும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அறிவியல் நாலேஜ் அதிகமாக எது முடியாது எது முடியும், எதெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத பற்றின ஒரு நிறைய ஐடியாஸ் வந்து இன்னைக்கு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு ஒரு சயின்டிஸ்ட், ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸை ஒர்க் பண்ணக்கூடிய ஒருவர் இந்த ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறதெல்லாம் நம்புவாரா அப்படின்னு பார்த்தா ப்ராபப்ளி நாட். இப்போ அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, தன்னுடைய எதிர்காலத்தை கட்டமைத்துக் கொள்வதற்கான தகுதியும் சிந்தனையும் கான்ஃபிடென்ட்டும் இருக்கிறவன் இது மாதிரி இன்னொருத்தருடைய ஒரு ஆத்தென்டிக் சப்போர்ட் சிஸ்டத்தை நோக்கி போக மாட்டான்னு பதிரி சொல்ல நீங்க சிரிச்சிட்டு இருந்தீங்க. அப்போ இந்திய மக்களும் சரி மற்றவங்களும் சோதனை நாடக்கூடியவர்கள்லாம் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எங்கள்கிட்ட வந்து எத்தனையோ சயின்டிஸ்ட் வராங்க, எத்தனையோ மருத்துவர்கள் வராங்க, அதாவது மெத்த படித்து 2-3 முனைவர் பட்டம் பெற்றவங்கலாம் வராங்க. அவங்கெல்லாம் வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாதவங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் வந்து இவர் சொல்றாரு, அது தன்னுடைய வாழ்க்கை எந்த திசையில போகும், தன்னால் என்ன செய்ய முடியும், தனக்கு ஒன்று தான் விரும்புவது நடக்கவில்லை என்றால் இன்னைக்கு வீட்டுக்கு வர்றது நம்ம கான்ஃபிடன்ஸ் சார். ஆமா, போற வழியில் ஆக்சிடென்ட் ஆகுறது எந்த விதத்தில் அது நீங்க அதை எந்த விதத்துல தடுத்துட முடியுமா? பட் என்னன்னா ரியாலிட்டியில இப்போ அவர் ஓப்பனாக ஒத்துக்கிறாரு, என் குடும்பத்தில் எல்லாம் நம்புறாங்க தான், அல்லது என்னுடைய அப்பா இன்னைக்கு நம்பக்கூடிய ஒரு மனிதராக இருக்காரு, அவருடைய தந்தை இன்னைக்கு நம்பக்கூடிய ஆளாக தான் இருக்காரு. பட் என்னுடைய புரிதல்லேருந்து அது எனக்கு வேண்டான்னு படுதுன்னு சொல்றாரு. இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், மைனாரிட்டி சிலர் இருக்கட்டும், எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் என்னன்னா ஒரு விஷயம் அவர் சொன்னார், மிஸ்டர் மோகன் சொன்னார், ஒரு சாராருக்கு மட்டும்தான் ஜோதிடம் இருந்தது, இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க. ஒரு சாராருக்கு இருந்த விஷயம் இப்போ எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயமாக இந்த உலகம் மாறிடுச்சு. ஸோ அதில் வந்து அந்த சாரார் பண்ணால் அந்த ஜோதிடம் கரெக்டானு அவர் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் இல்ல உங்களை சொல்ல மோகன்ல ஒரு மன்னிக்கணும். இல்ல அவர் சொன்னது என்னன்னா, நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு சாரார் பண்ணியிருந்தாங்க அந்த காலத்துல 18ஆம் நூற்றாண்டு 19ஆம், இப்போ எல்லாரும் பண்றாங்க. அப்போ நான் என்ன கேட்கறேன், அந்த சாரார் பண்ணா கரெக்டா, மத்தவங்க பண்ணா தவறா? அது யார் பண்றாங்க கரெக்ட் இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை. ஒரு சாரார் பண்ணிக்கிட்டு இருந்த பொழுது அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது, அதுக்குண்டான அது ஒரு நாலேஜ் சிஸ்டமாகவும் இருந்தது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு இப்போ எங்க போச்சு அந்த ஸ்ட்ரக்சர்? கால மாற்றங்களோட ஸ்ட்ரக்சர் அழிஞ்சு தான் போகும். இப்போ நல்லா இருக்கு, யூனிவர்சிட்டி வரைக்கும். ஒரு விஷயம் தெரியுங்களா, இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம அது ஐ திங்க் இல்லை, அதாவது அவர் அதை மீன் பண்ணி சொன்னாராங்கிறது தெரியல. ஏன்னா மோகனுடைய முந்தைய பேச்சுக்கள்லேருந்து இதை நான் தொடர்படுத்தி பார்க்குறப்போ மோகன் அதை அப்படி ஒரு சாரார் என்று ஒரு இனக்குழு அவர் மென்ஷன் பண்ணல, நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை, இந்த சூழல் அவர் சொல்கிறார். பட் எனக்கு டக்குன்னு ஒரு கேள்வி தோணுச்சு, ஒரு விஷயத்தை அதனுடைய எல்லா கூறுகளையும் பற்றி பார்க்கிறவர், அதனுடைய பின்னணியை பற்றி பார்க்கிறார், இவங்க 2 பேரும் என்ன ராசியாக இருப்பாங்க? வித்யாதரன் அண்ட் செல்வி 2 பேர் மட்டும், மற்றவங்க டக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம். சும்மா ஒரு கியூரியாசிட்டி, த ஹோல் ஷோ இஸ் அபவுட் கியூரியாசிட்டி. இவங்க என்ன ராசியாக இருக்க வாய்ப்பு இருக்கு? அது இருக்கு. அதனால நான் என்ன ராசி என்ன, நான் ஃபேஸ் ரீடிங் பார்க்கறது இல்லை, எனக்கு குறி சொல்ல தெரியாது. கரெக்ட், எனக்கு சரியான பதில். எனக்கு குறி சொல்ல தெரியாது, எனக்கு ஜாதகம் தான் சொல்ல தெரியும். ரைட்டு. இப்போ சார் வந்து ஏதாவது மேஷம் தனுசுல தான் வரீங்களா நீங்கள்? ஏன்னா எல்லா ராசி பதில் நீங்கள் ரிஷபம்
ரிஷபம் அதான் சொல்ல நீங்க மோகன்? என்னோட ராசி ஆக்சுவலாக சிம்ம ராசி. ஆ. பேசிக்கலாக எனக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாததுக்கு நானே பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவேன். சிம்மராசிக்காரங்க ரொம்ப தைரியக்காரங்க. மேபி ஐ டோன்ட் நோ, அதோட சிம்பாலிசம் வந்து ரொம்ப அதீதமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அனிமல், அது மாதிரி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி ஒரு பயந்தாங்கோலி, என்ன மாதிரி ஒரு நான் பேய் படங்கள் பார்க்க மாட்டேன். எனக்கு பேய் நம்பிக்கை இல்லை, பட் ஆனால் படங்களும் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனுக்கு சிம்மராசிக்கு என்ன மாதிரியான கோரிலேஷன் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த ஷோட பேஸ் வந்து இந்த கியூரியாசிட்டிங்கிற ஒரு லைன் தான். வாட் எவர் செட் அண்ட் டன் பத்ரி, ஷோ ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு ராசிக்கு சூப்பராக இருக்குங்கிறாங்க. அது பேர் ரிஷபம். என்ஜாய். அது இல்லைன்னா கூட நான் அதை பத்தி கவலை. அது ஓகே, அது உங்களுடைய சித்தாந்தம். ஆனா ஷோ ஆரம்பிச்சதுலேருந்து ரிஷப ராசிக்கு சூப்பராக இருக்கு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ, ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ பத்ரி, தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ மோகன், தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ பத்ரி, தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஒரு சின்ன ஓடிசே ஒரு கியூரியாசிட்டி அடிப்படையில் இப்போ வந்து ஒரு பாக்ஸ் இங்கே வரப்போகுது. இந்த வருடத்தில் எல்லா மக்களும் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியது என்ன அப்படின்னா தேர்தல். ரைட்டா? வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ உங்கள் கையில் ஒரு பேப்பர் கொடுத்துட்ருக்கோம். இந்த பேப்பரில் இந்த 2014ஆம் ஆண்டில் நடைபெறப் போகிற தேர்தல் முடிந்த பிறகு எந்த கட்சியினுடைய தலைமையில் மத்தியில் ஆட்சி அமையும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடலாம். யார் பிரதமர் ஆவார் அப்படிங்கிறது இதில் நீங்கள் எழுதிடலாம். 2014 மிக முக்கியமான நிகழ்வு நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியின் தலைமையில் மத்தியில் ஆட்சி உருவாகும் ஒன்று. ரெண்டாவது யார் பிரதமராக வருவார். இது ரெண்டையும் நீங்கள் கணிச்சு அதில் எழுதிடலாம். இதை மடித்து பத்திரமா அடுத்த ஒரு இடத்துல நம்ம சேமிக்க போகிறோம். ப்ளீஸ். காரணம் கருத்து கணிப்பு மாதிரியே ஒரு பக்கம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அனாலிசிஸு அப்படின்னு போகிறது, மக்களை சந்திக்கிறதுன்னு ஒரு பெரிய வேலை பார்க்குறது மாதிரி, இன்னொரு பக்கம் ஜோதிடர்களையும் கேட்கக்கூடிய அல்லது ஜோதிடர்களும் சொல்கிறாங்க. இது வந்து முக்கியமாக அடுத்தடுத்த வருஷங்கள் எப்போதுமே சொல்கிறது உண்டு. நான் சொன்னேன் அதுபடி நடந்துச்சு அப்படிம்பாங்க. இங்கேயே கூட அது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. நான் சுனாமி வரும்னு சொன்னேன், வந்துச்சுன்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. அது சரியாகும்னு சொன்னேன், அது சரியாச்சுன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஸோ கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள். மேலே உங்கள் பேரை போட்டுருங்க. முதல்ல உங்கள் பேர், அடுத்ததாக எந்த கட்சியின் தலைமையில் மத்தியில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி அமையும் அந்த கட்சியினுடைய பேர், அதுக்கு அடுத்ததாக யார் இந்தியாவினுடைய பிரதமராக வருவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேர். இவ்வளோதான். இது 3 இருந்தால் போதும். இப்படி கேட்கறதுக்கான ரீசன் என்னன்னா, நிறைய பேர் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் ஓரியன்டான விஷயத்திலையும் கூட ஜோதிடத்தை நம்புறாங்க, அல்லது அதை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகளும் நம்புறாங்க, பொதுமக்களுமே இந்த யாராவது ஒரு ஜோதிடர் சொல்றப்ப இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கியூரியாசிட்டி எழுது. அந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வி வைக்கிறோம். எழுதிட்டு அப்படியே ஒரு 4ஆக மடிச்சிருங்க. அது அப்படியே ஸோ இப்போ இதுல உங்களுடைய ஓட்டு அதை போட்டுடலாம். மக்களா இல்லை அதை நீங்களா, எது என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். ஓகே, ஏதோ ஒன்று. ஆ ஓகே. ஆமாம், அப்படியே வாக்குச்சீட்டு மாதிரியே வச்சுருக்கீங்களே. ஸோ இப்போ இதை வந்து உங்கள் எல்லாரும் முன்னிலையிலையும் சீல் வைக்கிறோம். இந்த சீல் வைக்கிறதும் அந்த மறுபடி மெழுகு வச்சு தான் சீல் வைக்க போகிறோம். ஓகே, கூட்டுலாம் போட்டாச்சு. இது மேலே சீல் வச்சிரும். தேர்தல் முடிந்த பிறகு இந்த பொட்டி திறக்கும். ஓகே, அது வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லா முன்னாலையும் சீல் வச்சுருக்கோம். லெட்ஸ் சி. இதை பத்திரமா நம்ம டீம் வச்சுருப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு, ரிசல்ட்ஸ் வந்த பிறகு
இது பிரித்து பார்க்கப்படும். அந்த ரிசல்ட்ஸும் இதுவும் எந்த அளவுக்கு ஒத்து போயிருக்கு, சும்மா அந்த ஒரு எதிர்பார்ப்போடு அதை பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. அப்படி நடந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி கவனிச்சோம், இன்னும் கூடுதல் இன்ட்ரெஸ்டோட அதை கவனிக்கலாம் தான். தேங்க்யூ. ஜோதிடம் நம்பிக்கை அப்படிங்கிறத பற்றி நிறைய ஷோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த கான்ட்ரவர்சியும் இந்த டிபேட்டும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எல்லாரும் ஜோதிடர்கள் அப்படின்னாலும் கூட அவங்களுக்குள்ளேயும் கூட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படிங்கிற பற்றி இருக்குது. இரண்டாவது, எந்த அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை அல்லது ஜோதிடத்தை கணிக்கணும் அப்படிங்கிறதுலையும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. லக்னத்தின் அடிப்படையிலா, ராசியின் அடிப்படையிலா, அது சந்திரன் உட்காரமா, குரு பார்வையா, இப்படிங்கிற நிறைய கோட்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அப்படிங்கிறப்ப இது மாதிரியான தர்க்கங்கள், வாதங்கள் வருவது இயல்பான விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் கியூரியஸாக கவனிச்சுட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீயா நானாங்கிற இந்த ஷோ எல்லா மாதிரியான ஜானரையும் எல்லா காலகட்டத்திலையும் பேசிட்டே வந்திருக்கு. இது ஒரு நம்பிக்கை சார்ந்த, மக்களுடைய கியூரியாசிட்டி சார்ந்த, எனக்கு என்ன நடக்கும் இந்த வருடத்தில் என்கிற எதிர்பார்ப்பு சார்ந்த ஒரு விஷயம். இதுல விவாதங்கள், அறிவியல் ரீதியான தர்க்கவாதங்கள் எல்லாத்தையும் தாண்டி மனிதனுடைய எதிர்பார்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். ஓவராலா இந்த ஷோவுடைய பேஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுல நம்பிக்கைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கியூரியாசிட்டி ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். இதை மறுக்கிற ஏற்கிற எல்லா மனிதர்களுக்கும் எனக்கு என்ன நடக்கும் இந்த வருடத்தில் அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் அவங்க சொன்னதெல்லாம் அதெல்லாம் பேசினாலும் கூட எல்லாருக்கும் தன்னுடைய ராசியை பற்றி சொல்லுகிற போது, ஆகா எதுவும் தப்பாக சொல்லிடப்படாதா, நல்லா சொன்னால் தேவையில்லை. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜோதிடர்களும் உங்களுக்கு நேரடியாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அவர் யாரோ ஒரு ஜோதிடர் என்றாலும் கூட இந்த ஜோதிடர் என்னுடைய ஜாதகத்திற்கு அல்லது என்னுடைய ராசிக்கு என்ன சொல்ல போகிறார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய மையப்புள்ளி. இதுக்கு நடுவில் சில இடங்களில் விவாதங்களும் வரவே செய்தது. இயல்பிலேயே 2-3 விஷயங்களை கூடுதலாக கூர்ந்து கவனிக்க முடிந்தது. ஒன்று, ஜோதிடர்களுக்கிடையே ஜோதிடத்தை சொல்லுவதிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கிறது. அப்படியான ஒரு பாணியின் அடிப்படையில் இந்த ஜோதிடம் இருக்குங்கிறத ஒரு முழுமையான புரிதலோடு இன்னமும் நீங்கள் மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ணலையோன்னு தோணுது. அதனால் ஒருத்தர் இப்படி சொல்கிறாரே ஒருத்தர் அப்படி சொல்கிறாரேன்னு தோணுது. ஒன்று. ரெண்டாவது, இதில் நான் சொல்லுவது தான் சரி என்று ஒரு குழுவாகவோ ஒரு பிரிவாகவோ ஒவ்வொரு பக்கத்திலையும் ஒவ்வொருத்தர் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியுது. ஒன்று. மூன்றாவது, நிலவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கால மாற்றத்திற்கு ஏற்ப அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய சிந்தனைகள், அதுக்கு ஏற்ற மாதிரியான புதிய விஷயங்களை ஜோதிடர்கள் இன்னும் தங்களுடைய ஜாபுகளை கொண்டு வரலையோ அப்படின்னு தோணுது. ரொம்ப முக்கியமாக இதில் தொடர்ந்து இது போன்ற நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நம்ம பேசுகிற போது நான் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய விஷயம், எந்த விஷயத்தையும் ஒரு ஆய்வு ரீதியாக பார்க்கிற போது அதன் மீதான ஆத்தென்டிசிட்டியை, நம்பிக்கையை அதிகரிக்க முடியும். ஸோ இந்த நம்பிக்கை சார்ந்த நீண்ட கால மரபு கொண்ட இந்த ஜோதிடம் என்கிற விஷயத்தில் இன்னமும் அதிகமான ஆய்வுகள் நடத்தப்படணும். மக்களுக்கு புரியும்படியாக அது எடுத்து செல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் இந்த புதிய ஆண்டில் நீயா நானா எல்லாருடைய சார்பாக முன்வைக்கிறது. ஒரு பக்கம் இவங்க சொன்னதில் உங்களுக்கு ஒத்து போகலாம், ஒத்து போகாமல் இருக்கலாம். ஆனால் உலகமே இந்த ஜோதிடத்தை ஏதோ ஒரு வகையில் நம்புது. இங்கே மட்டும் கிடையாது, வெஸ்ட்லேயும் இது அதிகமாகத்தான் இருக்குது. இன்றைக்கும் லிண்டா குட்மேன புத்தகத்தை புரட்டி பார்த்து இந்த தேதியில் பிறந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், இவர்களுக்கு பொருந்தும் நிறம் என்ன அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இவங்க கொஞ்சம் கிளீஷேவாக இருந்தாலும் அதை கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, என்னுடைய வில்லுக்கு மேலே தான் என்னுடைய ராசி ஒர்க் அவுட் ஆகுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சில ஜோதிடர்களே கூட இதை சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தின் மீது நான் இவ்வளவு பற்றோடு இருக்கிறேன், எனக்கு அது மேலே இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குங்கிறத ஒட்டி தான் உங்கள் ராசியை வேலை பார்க்கும், உங்கள் லக்னமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஒருத்தட்ட ஓடணும் அப்படிங்கிறது தெரில. சில ஜோதிடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ்லாம் இந்த ஜோதிடத்தில் கொண்டாந்து அடிக்கடி காட்டாதீங்கப்பா, அது கரெக்டாக தான் பாருங்க, ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட உண்டுங்க. அப்படி பார்க்குறப்போ நம்முடைய எஃபர்ட்னு ஒன்று இருக்குது, அதை வச்சுட்டு நம்ம ராசி நமக்கு ஃபேவராக இருக்குன்னு எதிர்பார்க்குறது தான் நியாயம். எதையுமே நம்ம பண்ணாமல் ராசி எல்லாத்தையும் பண்ணிடுமான்னு எதிர்பார்த்து போய் நிற்கக்கூடிய ஒரு இடத்துலேருந்து கொஞ்சம் நகர்றது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த ஷோவில் பரிசு கொடுக்கறது ரொம்ப சிரமம் தான். ஏன்னா மிகச்சரியாக பேசியவர்கள் பேசாதவர்கள் யாரையுமே கணிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. அதில் ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைஸ் கொடுக்க நினைக்கிறோம். திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர், உங்களுக்கு அந்த பரிசு கொடுக்க ஆசைப்படுறோம். வாங்க சார் ப்ளீஸ். சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்கிறோம், அரைச்சமாகவே அரைக்கிறோம். எந்த டிவியை திருப்பினாலும் உடனே டக்குன்னு வேறு சேனலுக்கு போக டெம்டேஷன் வருது. ஜோதிடம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கேட்பதற்கு தயாராக இல்லை. அதுக்கு முதல் காரணம் வயசு மட்டும் இல்லை, அவங்க மீனராசிங்கிறதும் ஒரு காரணம். மீனராசிக்கு அடுத்தவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு பழக்கமெல்லாம் கிடையாது, அட்வைஸ் சொல்லித்தான் பழக்கம். அவங்கள சுற்றி இருக்கிற எத்தனை பேருக்கு அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் கேளுங்க. என்ன தப்பு இருக்குது? தப்பே இல்லை, அந்த ராசியினுடைய பேசிக் டெம்டேஷன் அது. இது அவங்க கேரக்டரா? கரெக்டு. இதுதான் மாடர்ன் ஐடியா. இங்க பாருங்க, இது இந்த ட்ரெண்ட்ல நான் இன்னும் 2-3 வார்த்தை சொல்றேன். 12 ராசிக்கும் இதே மாதிரி பலமும் இருக்கு, பலவீனமும் இருக்கு. மீனராசி மாதிரி யாரும் வழிகாட்டிட முடியாது, அதே மாதிரி மீனராசி மாதிரி யாரும் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருந்துட முடியாது, டைம் டிலே பண்ணவும் முடியாது. எல்லா ஒர்க்கையும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணக்கூடிய தன்மை மீனராசிக்கு உண்டு.
போஸ்ட்போன் பண்ணக்கூடிய தன்மை உண்டா இல்லையா? இன்றைக்கு செல்ல வேண்டிய நான் நாளைக்கு பார்ப்போம், இது வந்து உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் அடிப்படையில் ஒரு குணம் இருக்கிறது. அந்த குணத்தின் அடிப்படையிலே அதன் மேல் கட்டுமானத்தில் எல்லாம் தீர்மானிக்கப்படுதுங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை முன் வச்சதுக்காக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக இருக்க பரிசு கொஞ்சம் எல்லாரும் பூசி முழுகின மாதிரி ஆரம்பத்தில் பேசினாலும் ஆரம்பத்துலேருந்தே டப்புன்னு தலையில் அடித்த மாதிரி சரியோ தப்போ இதோடைய பாயிண்ட் ஆஃப் முன் வச்சு பேசினார் ஒருத்தர். அவருக்கு இந்த பரிசை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு இந்த டாப்பில் லாஸ்ட்டாக உட்காந்துக்கு வருவாங்க. யாராக இருந்தாலும் சரி, அடிவயிறில் அறுவை சிகிச்சை கண்டிப்பாக ஏற்படும். முக்கியமாக சுவாதி சித்திரை இந்த நட்சத்திரங்களுக்கு. சுவாதி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அடிவயதில் ஆப்ரேஷன் சர்ஜரி கண்டிப்பாக நடைபெறும். ஓகே, வயிற்றுல ஆப்ரேஷனில் தொடங்கி ஒவ்வொரு பேருக்கும் பீதியை கிளப்பினார். பட் சில விஷயங்களை டைரெக்டாக டக்குன்னு அடித்தார். அவர் சொல்லுகிற விதமும் தெளிவாக இருந்துச்சு. ஓகே, என்னது பரிசு கிடைச்சா? ஓ, இவங்க சிம்மராசி தான். ஆமாம், வீட்ல இருந்து கிளம்பும்போது சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். இந்த ஷோவில் வந்து ஒரு கருத்து இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு கருத்து மாதிரி பட்டுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் ஜோதிடர்கள் நிறைய விஷயங்களை சொல்றீங்க அப்படின்னாலும் கூட, ஜோதிடர்களே வெளிப்படையாக ஒத்துக்கலைனாலும் கூட உள்ளுக்குள்ள ஆமாப்பா இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம்தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை எல்லாருக்கும் தோணும்படியாக ஒரு பொண்ணு ரொம்ப சிம்பிளாக அந்த ஷோவில் 2 தடவை தான் அந்த பிள்ளை பேசி நினைக்கிறேன், ரொம்ப கிளியராக ஒரு பாயிண்ட் வச்சது. இவங்க ரொம்ப கிளீஷேவாக கடந்த 15 வருடத்திற்கு முன்னால் என்ன பேசினாங்களோ அதே பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், என்னுடைய விருப்பு வெறுப்புகள் சார்ந்த அப்டேஷன் இவங்கள்ட்ட இல்லாததுனால இவர்கள் மொழி, இவர்கள் சொல்லும் விஷயம் இது ரெண்டும் ரொம்ப கிளீஷேவாக இருக்குது அப்படின்னாங்க. உண்மையிலேயே ஜோதிடர்களுக்கு சென்று சேர வேண்டிய தகவலை இந்த அவைக்கு சொன்னதுக்காக உங்களுக்கு இந்த பரிசை கொடுக்க நினைக்கிறோம். ஃப்ராங்காக மேபி அவங்க வே ஆஃப் டெலிவரியா என்னன்னு தெரியல, பட் எனக்கு எல்லாமே ரொம்ப கிளிஷேவாக இருக்குது. எல்லாம் கிளீஷேவாக இருக்குது, ஒரே மாதிரி கொஞ்சம். ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் என்னோட கான்சன்ட்ரேஷன் போயிடுது. ஸோ சின்ன வயசுலேருந்தே எப்போ டிவி மாற்றினாலும் அந்த ஒரே டோன், அந்த ஒரே இது, ஸோ எல்லாமே கிளிஷேவாக இருக்குது. அதனால எதெல்லாம் கிளீஷேவாக இருக்குது? என்னென்ன வார்த்தைகளா இல்லை சொல்கிற விஷயங்களே? வார்த்தைகள் ஆப்வியஸ்லி அவங்க அந்த கல்வி, அந்த மாதிரி வார்த்தைகள், கல்வி, வேலை வாய்ப்பு, அப்புறம் உறவுகள், சிக்கல், ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள். அண்ட் அந்த டெலிவரி ரொம்ப ஏதோ திருப்பி கேட்ட மாதிரியே இருக்கு. அதனால பாதி நேரத்தில் எனக்கு கான்சன்ட்ரேஷன் போயிடுது. டோனட் ஹவுஸ் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர் 10,000 ரூபாய் பரிசு. வாழ்த்துக்கள், ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ. அனைவருக்கும் மறுபடியும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க்கைங்கிறது நம்பிக்கை சார்ந்தது தான். ஆனால் எந்த விஷயத்துக்கு என்ன நான் நம்பணும், எந்த விஷயத்துக்கு எனக்கு சாதகமான விஷயம் கிடைக்குதான்னு எதிர்பார்க்கணுங்கிற ஒரு கேள்வியையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக முன்வைக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லான, மகிழ்ச்சிகரமான, பாதுகாப்பான, ஆரோக்கியமான ஆண்டாக அமைய நீயா நானா டீமும் விஜய் டிவியும் மனதார வாழ்த்துகிறது. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நிகழ்ச்சியில். அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.